கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய கிருபையினாலும் அவருடைய இரக்கத்தினாலும் உங்கள் மத்தியில் அவருடைய பரிசுத்தமான வார்த்தைகளை பேசும்படியாக இந்த வாய்ப்பளித்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கும் நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் கணக்கையும் மிகவும் எடுத்துக்கொண்டு அதே வண்ணமாக கேஜப்பில் உள்ள ஒவ்வொரு சகோதர சகோதரிய அன்பையும் வாழ்த்துதல் கூட உங்கள் யாவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ இந்த நாளில் கூட நம்ம பார்க்க போகிற பாடத்தின் தலைப்பு என்னன்னா, உங்களை பகைக்கிறவர்களுக்கு என்ன பண்ணுங்க, நன்மை செய்யுங்கள். இதுக்கு ஆதாரமாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாகம் லூக்கா 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை ஒரு முறை வாசிங்க. லூக்கா 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். ஆம், அன்பான சகோதர சகோதரிகளே, இங்க பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருனாக்கா, எனக்கு செவி கொடுக்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றா, உங்கள் சத்துருக்கள் என்ன பண்ணுங்க, நீங்க சினைங்க, உங்களை பகைக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுங்க, நன்மை செய்யுங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அங்க சொல்றாரு. குறிப்பா இது உலகத்தாருக்கு பொருந்துமா? யாருக்கு தான் இது பொருந்தும்? நமக்கு தான். ஆனா இந்த விஷயத்த நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில கொண்டு வரணும்னா எவ்வளோ, ஆனா கொண்டு வந்துதான். அதுக்காகத்தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், உடன்படிக்கை சேர்த்து இந்த ஜீவித்துக்குள்ள ஓடிக்கொண்டு இருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, சரி, இப்போ நாம் பார்க்கும்போது இந்த வேத வசனத்துக்கு இசைவாக முற்காலத்தில் வாழ்ந்த ஒருவர் என்ன பண்ணிக்கிறாருன்னு இந்த ஒரு வேத வசனத்துக்கு இசைவாலாம் கேரக்டர் காமிச்சிட்டு இருக்கிறாரு. யாரா இருக்கும்? சரியா சொன்னீங்க, தாவீது காமிச்சிட்டு இருக்கிறாரு இல்லையா? சரி, நம்முடைய தாவீது வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள்லாம் நமக்கு நல்லா தெரியும், நல்லா கேட்டிருப்பீங்க இல்லைங்களா? அப்போ அவரு சவுல்கிட்ட இருந்து சவுல் அவருக்கு ஒரே ஒரு பாடல் தான். சவுலுக்கு எவ்வளவு கொடுத்துட்டாங்க, தாவீதுக்கு எவ்வளவு கொடுத்துட்டாங்க? அந்த பாடல்ல வந்துச்சு போறாம. ஆனா சவுலுக்கு விரோதமா தாவீது எந்த ஒரு தப்புமே செய்யல. ஆனா அவரை கொலை செய்யறதுக்கு என்ன பண்றாரு, இவரு பிளானு பண்றாரு இல்லையா? அப்படி இருக்கும்போது சவுல் என்ன பண்றாரு, சவுலுக்கு பயந்து தாவீது என்ன பண்றாரு, வனாந்தரத்துக்கு ஓடி போயிடுறாருன்ற ஒரு விஷயத்த இங்கே நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதரர்களே, ஏன்னா சவுல் என்ன பண்ணிட்டான்னு பொல்லாத ஆவினால் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, நிரப்பப்பட்டு என்ன பண்ணிக்கிறாருனாக்கா, அநேகரை என்ன பண்ணிக்கிறாரு, தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறார் அநேகருக்கு இல்லைங்களா? ஒரு தவறு செய்யாத தாவீத அவர் எந்த மாதிரியான கொலை செய்யறதுக்கு தேடுறாரு பாருங்க. இவர் வேட்டைக்காரன் எப்படி வேட்டையாடுறதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறானோ, ஒரு உயிரை கொல்வதில் இவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறானோ, அது போல இந்த 7 வருஷமா தாவீதை என்ன பண்றாரு, கொலை செய்யறதுக்கு தேடி திரிகிறார். விருது சொல்லும் போது ஒரு பொழுதுபோக்கா வந்தாராம். அது ஒரு என்ஜாய்மெண்ட் சொல்றமே, ஒரு பொழுதுபோக்காக தானும் தன்னுடைய சேனைகளையும் கூட்டிக் கொண்டு தாவீதை கொள்றதுக்கு என்ன பண்றாரு, தேடி திரிகிறார் என்ற ஒரு விஷயத்தை கூட இங்கே நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரில, இது அவர் எப்படி அந்த வனாந்தரத்துல 7 வருஷமா, வனாந்தரம் 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, எவ்வளோ 7 வருஷம் சவுலால துன்புறுத்தப்பட்டு அவர் என்ன பண்ற, வனாந்தரத்துக்கு விரட்டி அடிக்கப்படுறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை கூட இங்க நம்ம பார்க்கிறோம். அவர் பாரு, தன் வீட்டை விட்டு, தன் தேசத்தை விட்டு, தன் மக்களை விட்டு எங்க போயிருக்கிறாரு, வனாந்தரத்துக்கு போயிட்டு இருக்கிறாரு. அன்பான சகோதரர்களே, அவர் நியாயப்பிரமாணத்தில் கொடுக்கப்பட்ட பண்டிகைக்கு கூட அவரால் என்ன பண்ண முடியல, அந்த அளவுக்கு அவர் வனாந்தரத்துல அவர் துரத்தப்பட்டார், நிர்பந்திக்கப்பட்டார் அப்படின்ற ஒரு விஷயத்தை கூட இங்கே நம்ம பார்க்குறோம். அன்பான சகோதர சகோதரிகளை, அப்போ இதெல்லாம் நான் பார்க்கும்போது, இந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, இதெல்லாம் வாசிக்க வேண்டாம், வாசித்தா நேரம் ஆயிடும். 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 13 மற்றும் 27 வசனங்கள் இருக்குது.
1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 22, 23 மற்றும் 1 சாமுவேல் 26, 6, 1 நாளாகமும் 12ஆம் அதிகாரம் 8லிருந்து 14. இந்த சம்பவங்கள் எல்லாம் இந்த ஒரு வசன பகுதிகளில் இங்க எழுதப்பட்டிருக்கு அன்பான சகோதர சகோதரிகளே. அப்ப இங்க பார்க்கும்போது சவுலால வெறும் தாவீது மட்டும் துன்புறுத்தப்பட்டார்னா இல்ல, வேற யாருன்னா தாவீது கூட எவ்வளவு பேர் இருந்தாங்க ஸ்டார்டிங்ல? ஒரு 400 பேர், அப்புறம் 600 பேர். இவங்கெல்லாம் யாருனாக்கா நல்லவங்க, சவுலால் துன்புறுத்தப்பட்டு வந்து தாவீதோடு கூட என்ன பண்ணிக்கினாங்க, வந்து இணைந்து கொண்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த இங்க நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அந்த காத் கோத்திரத்துல, பெஞ்சமின் கோத்திரத்துல நல்ல வில்லில் அம்பு கொடுங்க, இவங்கெல்லாம் வந்து யாருக்கிட்ட சேர்ந்துக்கிட்டாங்க? அபிசாயி, இவங்கெல்லாம் வந்து தாவீதோடு அங்க சேர்ந்துக்கிட்டாங்கன்ற ஒரு விஷயத்த கூட இங்க நான் பார்க்குறோம். இதெல்லாம் அந்த வசன பகுதிகளில் அங்க இருக்கு அன்பான சகோதர சகோதரிகளே. அப்புறம் 1 நாளாகவும் 11ஆம் அதிகாரம் 15லிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் அங்க இருக்குது. தாவீதோட வாழ்க்கையில ஒரு 3 சுவாரஸ்யமான காரியங்கள் நடந்தது. என்ன அந்த 3 சுவாரஸ்யமான காரியங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவருக்கு தண்ணி தாகம் எடுத்துக்கிச்சு. அப்ப பெத்லகேமில் இருக்கிற அந்த ஒரு கிணத்து தண்ணீரை குடிக்கணும் அப்படின்றதுக்காக தண்ணி கேட்கிறாரு, அந்த தண்ணியை நான் குடிக்கணும்னு சொல்லி. அப்ப அந்த தண்ணியை போய் கொண்டு வரனா எங்க பண்ணணும்? பேலிஸ்தருடைய பாளையத்தை கடந்து என்ன பண்ணணும்? போகணும். எவ்வளவு ஆபத்தான ஒரு விஷயம். பேலிஸ்தர் கண்டா விடுவாங்களா? அப்ப அந்த பாளையத்தை கடந்து போய் அந்த 3 புருஷர்கள் போய் என்ன பண்ணாங்க? அந்த தண்ணீரை கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஆனா இவர் என்ன பண்ணிட்டாரு? இவ்வளோ என் மேல உயிரை வச்சுன்னுக்கிறாங்களா, இதுக்கு இந்த தண்ணீரை குடிக்கிறதுக்கு நான் இந்த பாத்திரம் இல்லைன்னு சொல்லி அந்த தண்ணீரை என்ன பண்றாரு? கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலியா கீழே ஊற்றி விடுறார் அப்படின்ற ஒரு விஷயத்தை கூட இங்கே நான் பார்க்குறோம். இப்படியாப்பட்ட அன்புள்ள ஜனங்களை தேவனே எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி தேவனுக்கு என்ன பண்றாரு? அவரு நன்றிகளை ஏறெடுக்கிறார் என்ற ஒரு விஷயத்தை கூட இங்கே நம்ம பார்க்குறோம் அன்பான சகோதர சகோதரிகளை. அடுத்து நான் பார்க்கும்போது 2வது விஷயம் நம்ம பார்க்கும்போது என்ன பார்க்கறோம்னாக்கா, தாவீது உடைய தாய் தகப்பன் அவருடைய சகோதரர்கள் கூட யாரால துன்படுத்தப்பட்டாங்க? சவுலால துன்புறுத்தப்பட்டாங்க. அப்போ இவங்களை கூட என்ன பண்றாரு? யாரு வனந்தரத்துல இவங்க கூட தாவீதோடு கூட தன் தாய் தகப்பன் பெற்றோர் கூட இருந்தாங்க. ஆனா இந்த பெற்றோரை என்ன பண்றாங்கனாக்கா, சிவந்த சமுத்திரத்தை சுத்திக்கிட்டு போயிட்டு மோவாபியருடைய மலை இருக்குது இல்லையா, அந்த மலைக்கு உள்ள கடந்து போய் மோவாபியருடைய ராஜாவுக்கிட்ட கொண்டு போய் தன் தாய் தகப்பன் என்ன பண்றாரு? அடைக்கலமா அங்க வைத்துடுறாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஏன்னா சவுல் தேடிக்கிட்டு வந்து வயதான பெற்றோர் என்ன பண்ண கூட்டிக்கிட்டு ஓடி திரிஞ்சு மறையலாம் முடியாது, அவங்களால முடியாது. அப்போ போய் மோவாபியருடைய தேசத்துல போய் அந்த ராஜாவுக்கிட்ட போய் அடைக்கலமா தன் தாய் தகப்பனை அங்க வைக்கிறார் என்ற ஒரு விஷயத்தை கூட இங்கே நம்ம பார்க்குறோம் அன்பான சகோதரர்களே. 3வது விஷயத்தை நான் பார்க்குறோம். அது 1 சாமுவேல் 22, 3-4 இருக்குது. 3வது ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, அங்க பார்க்கும்போது ராஜாவாகிய சவுல் அவரை தாவீதை கொல்ல வராரு இல்லையா, அந்த அப்துல்லாம் என்ற ஒரு கேபிக்குள்ள வந்து அங்க கிடைக்கிறாரு. யாரு? சவுல் அங்க இருக்கிறாரு. அங்க தாவீது ஈஸியா என்ன பண்ணிருக்கலாம்? அவரை கொலை பண்ணிருக்கலாம். ஆனால் என்ன பண்றதில்ல, அவரு கொலை பண்ணாம விட்டுட்டார் என்ற ஒரு விஷயத்தை கூட 1 சாமுவேல் 24:3 கூட அது நம்ம பார்க்குறோம் அன்பான சகோதர சகோதரிகளை. அப்ப இப்படியெல்லாம் என்ன பண்றாங்கனாக்கா, தாவீதோடு இருந்த ஜனங்கள் என்ன பண்றாங்கனாக்கா, தாவீது கொலை செய்ய தேடி தாவீதை கொலை செய்ய தேடி வந்து பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. பாளையம் இறங்கி இருக்கிற இடத்துல என்ன பண்றாங்க? அங்க கூடாரம் போடுறாங்க. கூடாரம் போட்டு அங்க என்ன பண்றாங்கனாக்கா, ராஜா சென்ட்ரல்ல நடு மையத்துல வச்சு சுத்தி பாளையம் இறங்கிட்டு, ராஜா இருக்கிறதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னாக்கா, ராஜா இருக்கிற கூடாரத்துக்கிட்ட என்ன பண்ணாங்க? ஈட்டிய நாட்டி வச்சிருவாங்க. அப்ப ஈட்டி இருக்குதுன்னா அங்க ராஜாவுடைய கூடாரம் அங்க இருக்குதுன்னு. அப்ப கூட இருந்தவங்க தாவீது ராஜாவுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்க. என்ன ஆலோசனைக்கா, அவங்க பிரயாணத்துல வந்திருப்பாங்க, களைப்பா இருப்பாங்க, நல்லா தூங்குவாங்க. இப்ப போனா என்ன பண்ணிடலாம்? சவுல கொலை பண்ணிடலாம் அப்படின்னு அந்த ஆலோசனை கொடுக்குறாங்க. ஆனா அந்த 1000 பேர் பதில் சொல்லும் போது 1000 பேர்ல 999 பேருக்கு அந்த ஆலோசனை சரியா இருந்தாலும் தாவீதுக்கு என்ன பண்ணல? அந்த ஆலோசனை தவறு. ஏன்னா அவர் யாருடைய ஊழியக்காரன்? கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அவர் மேல என்ன பண்ணக்கூடாது? அவ்வளவு பேர் சொன்னா கூட இவர் என்ன பண்றது இல்ல, அந்த ஆலோசனைய கேட்காம என்ன பண்ணிட்டார் தெரியுமா? தாவீதுக்கு சவுல் சத்ரு. அப்படிப்பட்ட சத்ருவுக்கு இவர் வேற பிளான் பண்ணி என்ன பண்றாருன்னா, அங்க போய் இருக்கிற ஈட்டியும் சொம்ப மட்டும் என்ன பண்ணிடுறாரு? எடுத்துட்டு வந்துடுறாரு. அவர் சொல்றாரு, அபிஷாய் கேட்கிறாரு, 2 குத்தா இல்ல, ஒரே குத்தா நான் என்ன பண்ணிடுறேன்? குத்தி கொன்னுடுறேன், நீங்க மட்டும் ஊன்னு சொல்லுங்க அப்படின்னா, இல்ல அங்க அனுமதி
கொடுக்கறதில்ல. அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அவர் மேல கை போடக்கூடாதுன்னு சத்துருவா இருந்தா கூட தாவீது என்ன பண்றாருனாக்கா அவருடைய உயிருக்கு பாதுகாவலனா இருக்கிறார். யாருடைய உயிருக்கு? சத்துருடைய உயிருக்கு பாதுகாவலனா இருக்கிறார். பாருங்க எப்படியாப்பட்ட குணலட்சணத்தாங்க வெளிப்படுத்தி இருக்கிறார் என்ற ஒரு விஷயத்தை கூட இங்கே நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்ப இங்க பார்க்கும்போது அந்த ஈட்டியும் சும்ப மட்டும் என்ன பண்றாரு, போய் எடுத்துட்டு வந்து எதிர்க்க இருக்கிற அந்த மலை மேல் நின்று பேசுறாரு. பேசிட்டு என்ன சொல்றாரு, பாரு இன்னைக்கு என் தேவன் என் கையில உன்னை கொடுத்தாரு, என்னுடைய பார்வைக்கு உன்னுடைய உயிர் அருமையா இருந்ததெல்லாம் என்ன பண்ணிட்டேன், இன்னைக்கு உன்னை கொலை செய்யாம விட்டுட்டேன். அப்போ என்னுடைய உயிர் தேவனுக்கு பிரியமா இருக்கிறதுனால தேவன் எல்லா சூழ்நிலையிலிருந்து என்னையும் என்ன பண்ணுவாரு, விடுவிப்பாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, அங்க பேசுகிற ஒரு காரியத்தை கூட இங்க நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளை, அப்போ அங்க அவருடைய ஆட்களை வர வச்சு அந்த ஈட்டியும் சொம்பை என்ன பண்ணிடுறாரு, கொடுத்து அனுப்பி விட்டுறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை கூட நம்ம பார்க்குறோம். ஆனா சவுல் மேல அவர் பழி போடுறதில்ல. நீ என் மேல வச்ச பகைனாலும் உன்னுடைய சுயநலத்தின் மித்தமாவே என்ன பண்ற, இப்படிப்பட்ட என்னை கொலை செய்ய தேடுற அப்படின்னு சொல்லி பழியெல்லாம் என்ன பண்றதில்ல, சுமத்துறதுல இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை கூட இங்கே நம்ம பார்க்குறோம். அன்பான சகோதரர்களே, அப்ப இந்த ஒரு காரியங்களாம் நம்ம அறிந்த ஒரு விஷயத்தான். அன்பான சகோதரர்களே, ஒரே ஒரு வசனம் மட்டும் வாசிங்க. 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 23, 24. 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 23, 24. 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் முதல். கர்த்தர் அவனவனுக்கு அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக பலன் அளிப்பாராக. இன்று கர்த்தர் உம்மை என் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல் என் கையை நீட்ட மனதில்லாதிருந்தேன். இதோ உம்முடைய ஜீவன் இன்றைய தினம் என் பார்வைக்கு எப்படி அருமையாய் இருந்ததோ அப்படியே என் ஜீவனும் கர்த்தரின் பார்வைக்கு அருமையாய் இருப்பதனால் அவர் என்னை எல்லா உபத்திரவத்திற்கும் நீங்களாக்கி விடுவாராக என்றான். பாரு, இது ஒரு சின்ன விண்ணப்பம் பண்றாரு. அந்த விண்ணப்பத்துல இவருடைய நம்பிக்கை யார் மேல வச்சுக்கிறாரு, தாவீது கர்த்தர் மேல வச்சுக்கிறாரு. ஒன்னு சவுல் கிட்ட கேட்கல, எனக்கு இறக்கம் காமிங்க, நான் உண்மையே சார்ந்து இருக்கேன்னு எதுவுமே என்ன பண்ணல, கேட்கல இல்லையா. அவருடைய நம்பிக்கை முழுவதும் யார் மேல இருக்குது, தேவன் மேல இருக்குது. தேவனையே சார்ந்து இருக்கிறார் என்ற ஒரு விஷயத்தை கூட இங்கே நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்ப நாம் பார்க்கும்போது தாவீது ஒருபோதும் அனுபவித்து வராத கிறிஸ்துவின் பள்ளிக்கூடத்தில அனுபவங்களை பாடங்களை பெற்றிருக்கும் அருமையான கிறிஸ்துவ ஜனங்கள் அநேக கட்டிராத பாடத்தை ஒன்றினை தாவீது கட்டியிருப்பதாக தெரிகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை அங்க சொல்றாரு. பாரு, நம்மளும் இன்னைக்கு கிறிஸ்துவ பள்ளியில சேர்ந்து அநேக சப்ஜெக்ட் கன்வென்ஷன்கள் எல்லாம் போயிட்டு பாடங்களை கேட்குறோம். பிரதருடைய ரைட்டிங்ஸ் 56,000 பக்கம் அங்கே எழுதி கொடுத்துருக்கிறாரு. அநேக புத்தகங்கள் படிச்சு என்ன பண்றோம், நம்ம இருக்குது, நமக்கு அப்படிப்பட்ட அனுகூலத்தை இருக்குது. ஆனா தாவீதுக்கு அப்படிப்பட்ட அனுகூலம் இருந்துச்சா? அப்போ பாரு, வனாந்தரத்திலே எப்படியாப்பட்ட ஒரு குண லட்சணங்களை அங்க காட்டுறாரு என்ற ஒரு விஷயத்தை கூட இங்கே நம்ம பார்க்குறோம். ஆனா இப்போ சொல்றாரு பதில், நம்ம இப்படியாப்பட்ட அனுகூலங்களை பெற்றிருந்தோம் இன்னைக்கு கிறிஸ்தவங்கள் நம்ம சொல்றோம், இப்படியாப்பட்ட குணலட்சணத்தை நம்ம காட்டுறதே இல்ல. அநேகர் சொல்றாரு, அநேகர் கற்றிராத பாடங்களை அவர் கற்றிருந்தாராம். இப்ப நம்ம அநேகர் கற்றுக்கொள்ளவில்லைன்னு சொல்றாரு பதில். பாரு எப்படி இருக்குது பாரு அன்பான சகோதர சகோதரி. அப்போ தாவீது அப்பவே இந்த குணலட்சணங்களை காட்டிட்டு இருக்கிறார் என்ற ஒரு விஷயத்தை கூட இங்க நாம் பார்க்கிறோம். மத்திய 6:12. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். இந்த ஒரு வசனத்துக்கு இசைவா என்ன பண்ணிட்டாரு தாவீது, கேரக்டர் காமிச்சுக்கிறாரு. அவரு சத்ருவா இருந்தா கூட அவருக்கு என்ன பண்றாரு, இந்த பாவத்தை மன்னிக்கிறாரு, இறக்கம் காமிக்கிறாரு. கொல்றதுக்கு வாய்ப்பு கிடைக்குது, கொல்லாம விடுறாரு. அதெல்லாம் இன்னைக்கு யார் நம்ம செய்யணும், அதுபட்ட குணலட்சணங்கள் யார் வெளிப்படுத்தணும், இன்னைக்கு நம்ம தான். நம்மகிட்ட தான் கர்த்தர் இன்னைக்கு ஏற்பாடுத்திருக்கிறாரு. அன்பான சகோதர சகோதரில, அப்ப கர்த்தர் வராதுக்கு முன்னாடியே தாவீது வாழ்ந்து போயிட்டார். இந்த வசனத்துக்கு, இந்த ஜபத்துல சொல்லப்பட்ட இந்த வசனத்துக்கு இசைவா தாவீது எப்படி குணலட்சணத்தை வெளிப்படுத்திட்டு இருக்காரு என்ற ஒரு விஷயத்தை தான் இங்க நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதரிகளே, அப்போ சொல்றாரு பாரு,
சவுல் ராஜாவாகி உமக்கு இரக்கம் பாராட்டினது போல கர்த்தர் என் மீதும் இரக்கம் பாராட்டுவார்கள் என்பது தாவீதின் அந்த ஒரு வார்த்தைகள் அந்த விண்ணப்பத்துல இந்த நான் எப்படி உன்னுடைய உயிருக்கு நான் இரக்கம் காமிச்சனோ அது போல கர்த்தர் எனக்கு என்ன பண்ணுவாரு, இரக்கம் பாராட்டுவார் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. அதனால தான் நம்பணும் ஒருத்தருடைய பாவத்தை நம்ம மன்னிச்சாதான் நம்முடைய பாவத்தை தேவனே மன்னிப்பார். அன்பான சகோதரர்களே, அதுதான் இங்கே நம்ம பார்க்கணும். அன்பான சகோதரர்களே, அதை விட்டுட்டு தாவீது என்ன பண்ணல, எனக்கு இரக்கம் காமிங்க நான் உண்மையே சார்ந்திருக்கிறேன்னு சொல்லி ஒருபோதும் அவர்கிட்ட கேட்கவே இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த இங்கே நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளை, அப்போ இங்க சவுல் வந்து என்ன பண்றாருனாக்கா இந்த விஷயங்கள் எல்லாம் கொடுத்துட்ட பிறகு தாவீதே நான் தப்பு பண்ணிட்டேன், என் மகனை என்னோட கூட என்ன பண்ணிடு வந்துருன்னு கூப்பிடுறாரு. ஆனா வந்துருன்னு கூப்பிட்டாருன்னா அவர் போயிட்டாரா? ஏன் போகல? ஏன்னா சவுளுடைய ஆவி என்ன இல்ல சரி இல்ல, அவருடைய வார்த்தையும் அவரையும் என்ன பண்ண முடியாது, நம்ப முடியாது. அப்ப சொல்லும் போது பெல்லர் எழுதும்போது ஒரு கனப்பொழுது ஒரு நல்ல குணம் காமிப்பாங்க, மறுபடியும் என்ன ஆயிடுவாங்க, மாறிடுவாங்க இல்லையா? அப்ப அது போலதான் சவுளுடைய ஆவி அங்க இருந்தது அப்படின்ற ஒரு விஷயத்த கூட இங்கே நம்ம பார்க்கிறோம். ஏன்னா தொடர் பொல்லாத மனுஷனுடைய இருதயமானது வருத்தப்படுவது போன்று மேன்மை உள்ளது போன்று அன்பாய் இருப்பது போன்று ஒரு கனப்பொழுது தோன்றினாலும் இருதயமானது நம்ப முடியாத ஒன்றாகவே இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்த அங்க சொல்றாரு. அன்பான சகோதர சகோதரில, ஆனா அவர் சொல்றாரு பாருங்க, சரி அப்ப நாம இப்படிப்பட்ட நமக்கு தீமை தீமை செய்கிற சகோதர சகோதரத்துல நம்ம சேரவே கூடாதா, ஐக்கியத்தை கட் பண்ணிடணுமா அப்படின்னா சொல்றாரு பாரு, நமக்கு பொல்லாப்பை அல்லது தீங்கை அல்லது பாதகத்தை செய்த யார் ஒரு இடத்திலும் நம்மால் மீண்டும் நம்பிக்கை வைக்க முடியாது என்பதாக நாம் என்ன பண்ணிடக்கூடாது, தவறா புரிந்து கொள்ள கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த அங்க சொல்றாரு. மாறாக அவர் சொல்லும் போது தீமைக்கு தீமையும் கசப்பிற்கு கசப்பையும் பழிவாங்கலுக்கு பழிவாங்க தூஷணத்துக்கு தூஷணத்தையும் செய்யாமல் அதே வழியில நாம் ஞானத்தை பயன்படுத்தணும்ன்றாரு. ஞானத்தை பயன்படுத்தணும். அப்ப ஞானத்தை பயன்படுத்தினா என்ன, தீமை செய்யறவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஞானமா நன்மை செய்யணும். சரி தாவீது என்ன நன்மை செஞ்சிட்டாரு, சவுலுக்கு என்ன நன்மை செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர் உயிருக்கு கொல்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு, அந்த உயிரை கொல்லாம நன்மை தானே அது. அதே தான் நம்மள ஒருத்தர் கேவலம் பேசிட்டாரு, நம்மள இழிவா பேசிட்டாரு அப்படின்னாக்கா நாமளும் பதில் என்ன பண்ணிடக்கூடாது, செய்தோம்னா அது ஞானமற்ற செயல். ஞானம் என்னன்னாக்கா தீமைக்கு தீமை செய்யாம அவங்களுக்கு நன்மை, அவங்க கிட்ட இருந்து நமக்கு பாதிப்பு வந்தாலும் நம்ம மூலியமா அவங்களுக்கு பாதிப்பு போக கூடாது என்பதுதான் நன்மை. அதான் அங்க சொல்றாரு. அப்ப நம்ம தீமை வாங்கணும், மற்றவங்களுக்கு தீமை செய்திட கூடாது. அதுதான் சவுல் அப்பவே சவுல் செஞ்ச அந்த தீமைக்கு அவர் நல்ல கேரக்டர் காமிச்சாரு தாவீதுன்ற ஒரு விஷயத்த கூட இங்கே நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளை, அடுத்து நாம் பார்க்கும்போது சொல்றப்ப இந்த புளித்தமாவு துர்குணம் என்னும் புளித்தமாவு, இதெல்லாம் துர்குணம் என்னும் புளித்தமாவுன்னு சொல்றாரு. இப்படியாப்பட்ட குணலட்சணம் நம்ம கிட்ட இருந்து என்ன பண்ணணும், அகற்றிட்டு யாருடைய குணலட்சணத்தை நமக்கு வளர்த்து கொள்ளணும், கிறிஸ்துவின் குணலட்சணத்தை நமக்குள்ள வளர்த்து கொள்ளணும்ன்ற ஒரு விஷயத்த கூட இங்கே நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதரர்களே, சரி தாவீது பழைய ஏற்பாட்டுல பெரிய வெற்றி, அந்த வெற்றி பயங்கர பிரபலம் ஆயிட்டாரு. அது எந்த சம்பவம், கோலியாத்து கொன்னது மூலியமா இல்லையா, பயங்கர பிரபலமானாரு. அதை காட்டிலும் ஒரு வெற்றி பதிவு செய்திருக்கிறார். அது என்ன வெற்றி, அதை காட்டிலும் பிலிஸ்தீன்ல அதை காட்டிலும் என்ன வெற்றி அப்படின்னு சொல்றாருனாக்கா, தாவீதை கொல்லாம விட்டாரு பாத்தீங்களா, தாவீத சாரி சவுலை கொல்லாம விட்டாரு பாத்தீங்களா, அது பெரிய வெற்றி. அது நல்ல குணலட்சணத்தை காமிச்சிட்டு பாத்தீங்களா, அங்க கோலியாத்தை கொண்டதை காட்டிலும் இது பெரிய வெற்றின்னு பதில் என்ன பண்றாரு, பதிவு செய்யறாரு இல்லைங்களா. பாருங்க, சத்துருக்களை நம்ம சிநேகிக்கிறதும் நம்ம பகைவர்களுக்கு நன்மை செய்யறது தான் பெரிய வெற்றி. நம்ம செய்யறோமா, நம்ம என்ன பண்ணணும், நம்ம கேள்வி போட்டுக்கணும். அன்பான சகோதர சகோதரிகளே, ஆனா இங்க சொல்றாரு பாருங்க, பரிசுத்த ஆவினால் ஜென்பிக்கப்படாத ஒரு சுபாவ மனுஷனாக இவர் வியக்கத்தக்க சுய கட்டுப்பாட்டினை நிச்சயமாக வெளிப்படுத்தினார் என்றாரு. பரிசுத்த ஆவினால் ஜென்பிக்கப்பட்டார் அவரு பரலோக அழைப்புக்கு இல்ல. ஆனா அப்படியாப்பட்டவரு இப்படியாப்பட்ட குணலட்சணத்தை
சுய கட்டுப்பாட்டோடு வாழ்ந்திருக்கிறாராம். அப்ப சொல்லும் போது அவரை காட்டிலும் நம்ம என்ன பண்ணுமா அதிகமா காட்டணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கூட தாவீதை காட்டிலும் நம்ம கிட்ட தேவன் அதிகமா எதிர்பார்க்கிறார். அன்பான சகோதர அதுதான் இங்க நம்ம பார்க்கிறோம். சரி, சவுலை கொல்லாம விட்டது தாவீது. 2 வாய்ப்பு கிடைச்சு கூட சவுலை கொல்லாம விட்டது சவுல் மேல வச்ச அன்பா, தேவன் மேல வச்ச பயபக்தி, அவருடைய கொள்கைகள் மேல் வச்ச அப்படிதான். அப்போ ஒரு மேல நம்ம நினைச்சுக்கோம் சவுல் மேல வச்ச அன்பினால் தான் விட்டான். இல்ல, தேவனுக்கு பயப்படுற பயம், அவர் கொள்கைகள் மேல இருந்த அந்த பயபக்தியின் நிமித்தமா தான் அவர் என்ன பண்ணார், கொல்லாம விட்டார் என்ற ஒரு விஷயத்தை கூட இங்க நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளை, அப்ப இங்க நான் பார்க்கும்போது பாரு, அவர் எப்படி வேணா கர்த்தருக்காக இவர் கொண்டிருந்த பயபக்தியானது மிகவும் வலுவாய் உறுதியாய் ஈராமல் இருந்திருந்தால் இவரை சோதனையானது அடித்து கொண்டு போயிருக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும்னா, ஒரு வேளை தாவீது சவுலை கொலை பண்ணிட்டு இருந்தாக்கா தேவன் வச்ச அந்த டெஸ்ட்ல சோதனையில் என்ன ஆயிப்பாராம், தோல்வி அடைந்திருப்பார் என்ற ஒரு விஷயத்த இங்க பதிவு செய்யறார். அன்பான சகோதர சகோதரிகளே, சரி, இப்ப பார்க்கும்போது சொல்றாரு, ஒரு சராசரி உலக மனுஷர் ஆகட்டும் நம்மளுக்கு ஆகட்டும் சராசரி மனுஷங்க என்ன நினைக்கிறாங்கனாக்கா, ஒரு மனுஷனை கொல்றதுக்கு ஒரு காரணம் சொல்றாங்கன்னா, ஒரு நியாயமான காரணங்கள் சொல்றேன்னா, ஒரு மனுஷன் எனக்கு சத்துருவுனா அவனை நியாயமான காரணங்களை வச்சு என்ன பண்ணலாம், அவனை கொலை செய்யலாம் அப்படின்ற ஒரு சராசரியான மனுஷர் எல்லாரும் ஒரு நியாயமான ஒரு காரணங்கள் தோன்றுறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அது போல ஒரு 8 காரணங்கள் இருக்குது ஒரு நியாயமான சத்ருவை கொலை செய்வதற்கான ஒரு 8 விதமான நியாயமான ஒரு காரணங்கள் இருக்குது. அந்த 8 விதமான காரணங்கள்ல முதலாவது நாம் பார்க்கும்போது பாருங்க, சவுல் ராஜாவுக்கும் அவரது சேனைக்கும் தாவீதுக்கும் அவரது கையாட்களும் இடையிலே நடைபெற்றும் சட்டப்பூர்வமான போர்வாக காணப்பட்டது அப்படின்னு சொல்றாரு. இப்போ தாவீது சவுல் என்ன ஆயிட்டாங்க, விரோதி. ஆனா இவங்க விரோதி யுத்தம் பண்ணாங்கக்கா, அதுல கொலை செஞ்சாக்கா அதுக்கு எதனா கேஸ் இருக்குதா, ஏன்னா தவறே இல்ல, கொன்னுடலாம் இல்லையா, அது நியாயமா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை கூட நான் பார்க்கணும். ஏன்னா இன்ற காலங்களில் கூட நான் பார்க்குறோம், நம்மளை யாருன்னா திடீர்னு எதிர் தாக்குறாங்கன்னு வச்சுக்கோ, பதில் நம்முடைய உயிரை காப்பாற்றுறதுக்காக என்ன பண்ணிடுறாங்க, தற்காப்புக்காக கொலை அடிச்சான், என்ன உயிரை காப்பாத்துக்காக அடிச்சா அவர் செத்துட்டார். அது ஒரு நியாயமான காரணங்களா இருக்குது. அதே போல்தான் போர்ல விரோதி சண்டை போட்டு மறைச்சாங்கனாக்கா என்ன, அது எந்த ஒரு தப்பும் இல்ல, அது சட்டப்பூர்வமா அது இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை பாக்குறோம். அப்ப சவுல் சவுல் வரும்போது தாவீது கொலை பண்ண என்ன இல்ல தப்பு, ஆனா கொலை பண்ணலாம், ஆனாலும் அவர் என்ன பண்ணல, கொலை பண்ணல. 2வது பார்க்கும்போது தாவீது தன் உயிரை காப்பாற்ற வேண்டுமானால் அதுக்கு ராஜாவின் மரணம் அவசியமானது. மேலும் இப்படிப்பட்ட தற்காப்பு என்பது உலகத்தால் பரவலாக இயற்கையின் மூலமாக விதியாக அங்கீகரிக்கப்படுகின்றது அப்படின்னு சொல்லி இங்க நான் பார்க்கிறேன் சொல்றேன். இப்ப தாவீது பாருங்க, தன் உயிரை காப்பாத்திக்கணும்னாக்கா என்ன பண்ணணும், சவுல கொலை பண்ணணும் இல்லைங்களா, அவசியமா இருந்தது. ஆனா அவர் என்ன பண்ணல, அப்படிப்பட்ட முடிவுகளை எடுக்கல அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நம்ம பார்க்குறோம். இப்ப கூட நம்ம நாட்டுக்கு நாடு போர் பார்த்தீங்களா, இஸ்ரேலு ஈரான் இல்லைங்களா, அவங்க எப்படி திடீர்னு தாக்கி ஒருவருக்கு ஒரு கொலை பண்ணிக்கிறாங்க. என்ன தப்பு இருக்குது அதுல, ஏன்னா சத்துருவ நாடு ஒண்ணுக்கு ஒண்ணு. இப்போ உலகத்துல கூட அப்படித்தான் நடந்துருது அப்படின்ற ஒரு விஷயத்தை கூட பார்க்குறோம். அப்படி சத்ருவை இவர் தாவீது கொலை பண்ணியிருக்கலாம், நியாயமான காரணங்கள், ஆனா என்ன பண்ணல, அவரு செய்யல. 3வது பார்க்கும்போது அவர் என்ன பண்றாரு, சவுலுக்கு பயந்து அந்த வனாந்தரத்தால் அலைந்து திரிந்து என்ன பண்றாரு, சமாதானம் இல்லாம அந்த திரியிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். ஆனா இப்படி அலைந்து திரியும் தன் வாழ்க்கையிலிருந்து தப்பித்து தேவனுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களில் தன் தேசத்தில அவர் போய் அமைதியாயும் சமாதானமும் வாழ வேண்டும் என்றால் தாவீதுடைய ஆசை நாம் நிறைவேறணும்னாக்கா என்ன பண்ணணும், அவர் ஒரு ஸ்டெப் எடுக்கணும், ஒரு முயற்சி எடுக்கணும். யார, சவுலை கொல்லணும். அவருடைய ஆசை நிறைவேறணும் என்ன பண்ணணும், ஆனா என்ன பண்ண, அப்படிப்பட்ட ஒரு ஸ்டெப் அவரு எதுவுமே எடுக்கல அப்படின்ற ஒரு விஷயத்தை கூட இங்கே நாம் பார்க்கிறோம். அன்பான சொல்ல அடுத்து 4வது காரணம் பார்க்கும்போது ராஜாவாகவும் சவுலுக்கு அடுத்து வருவராகவும் தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கும் காரியமும் அரியணைக்கு வருவதால் வரும் அனுகூலமான காரியம் சிறந்த காரணங்களாக அநேருக்கு தென்படலாம் அப்படின்னாக்க நியாயமான ஒரு காரணம். சவுலுக்கு அடுத்து யார் அபிஷேகம் பண்ணப்பட்டு இருக்குது ராஜாவாக,
தாவீது. என்ன பண்ணலாம், இவரை கொன்னுட்டு இவர் தான் நெக்ஸ்ட் ராஜாவா வராரு. அதனால சவுல கொல்றதுல எந்த ஒரு தப்பும் இல்ல. இவர் கொன்னுட்டு ஏன்னா இவர் துன்மார்க்கமா இருக்க, தேவனுடைய கொள்கைகளுக்கு விரோதமாக இவர் செயல்படுறாரு, அப்படி இவரை கொன்னுட்டு என்ன பண்ணலாம், அடுத்த ராஜாவுக்கு வரலாம், எந்த ஒரு தப்பும் இல்லை இதுல அப்படின்னு. இது ஒரு நியாயமான காரணங்களா எல்லாருக்கும் தோன்றலாம் இல்லையா? ஆனா அந்த ஒரு ஸ்டெப் கூட அவர் என்ன பண்ணல, எடுக்கல. 5வது பார்க்கும்போது, சவுலினால் தான் பட்ட கஷ்டங்களுக்காக பழி வாங்க வேண்டும் என்று தாவீது நினைத்திருப்பாரானால் சந்தேகத்துக்கு இடமென்று என்ன பண்ணிருக்கலாம், அவரை கொன்னு இருக்கலாம் இல்லைங்களா? ஏன்னா எவ்வளோ கஷ்டம், 7 வருஷம் பயங்கர கஷ்டப்படுறாரு. அப்ப இப்படி இவர் இந்த கஷ்டத்திலிருந்து அவரு தாவீது சவுல பழி வாங்கினா என்ன பண்ணிருக்கணும், கொல்லலாம் இல்லைங்களா? அது நியாயமான காரணங்களா அங்க இருந்தது. அன்பான சகோதரர்களே, 6வது பார்க்கும்போது தாவீதுடைய தேசப்பற்று, அதாவது அவரது ஜனங்களுக்காகவும் அவரது தேசத்திற்காகவும் அவர் கொண்டிருந்த அன்பும், இன்னுமாக சவுல் ராஜாவாய் காணப்படுவதற்குரிய தகுதியினை இழந்து கொண்டே வருகிறார் என்ற உண்மையினை தாவீது உணர்ந்திருந்த போதிலும் சவுலை கொன்று போடுவதற்குரிய தகுந்த காரணமாக தெரியலாம். அப்ப இங்க நான் என்ன சொல்றேன்னாக்கா, தாவீதுக்கு ஏற்கனவே தேசப்பற்று, தன் ஜனங்கள் மேல என்ன இருக்குது, அன்பும் இருக்கு இல்லைங்களா? அப்போ அந்த தேசத்து மேல, அந்த ஜனங்கள் மேல ஆளுகை செஞ்சு கொண்டிருக்கிற சவுலு, அவர் அந்த ஒரு தகுதியை நாளுக்கு நாள் என்ன பண்ணிக்கிறாரு, இழந்து கொண்டு வருகிறார் என்று யாருக்கு தெரிஞ்சிச்சு, தெரிஞ்சிச்சு. அதனால இவரை கொண்டுட்டு என்ன பண்ணலாம், அவரு அந்த ஸ்தானத்துக்கு போகலாம். ஆனா அந்த ஒரு விஷயத்த கூட என்ன பண்ணல, அவரு செய்யல அப்படின்ற ஒரு விஷயத்த கூட பார்க்கிறோம். 7வது பார்க்கும்போது, தன் கைக்கு வரும் வாய்ப்பினை பயன்படுத்தி என்ன பண்ணிருக்கலாம், அவரை 2 முறை வந்துச்சா வாய்ப்பு, அதை பயன்படுத்தி என்ன பண்ணிட்டு இருக்கலாம், கொலை பண்ணிருக்கலாம். ஆனா அவர் என்ன பண்ணல, கொலை பண்ணல அப்படின்னு சொல்லி இங்க சொல்றாரு. ஆனா இப்படி இதுதான் தேவனுடைய சித்தம், இதுதான் தேவனுடைய சித்தம்னு சொல்லி என்ன பண்ணிருக்கலாம், அவரு கொலை பண்ணிருக்கலாம். ஆனாலும் அவர் என்ன பண்ணலாம், அந்த ஒரு விஷயத்த கூட அவரு செய்யல. அப்போ அவர் சொல்றாரு, இப்படிப்பட்டதான பொல்லாத இருதையும் குற்றமுள்ள மனசாட்சியும் தீர்மானிக்கின்றாரு. ஒருவேளை இப்படி யாருன்னா முடிவு எடுத்து சகோதரர்களை அப்படி கொலை பண்ணியிருந்தாக்கா அவரு குற்றமுள்ள மனசாட்சி தான் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நம்முடைய மனசாட்சி எதை மேல நம்பிக்கை வைக்கணும், தேவனுடைய வார்த்தையின் மீது, வசனத்தின் மீது தான் நமக்கு நம்பிக்கை இருக்கணும் இல்லையா? நம்பிக்கை வச்சு அதை மேல தான் நம்பிக்கை வச்சு அதன் பிரகாரம் தான் நம்ம செயல்படணும். ஆனா தேவனுடைய வார்த்தை மேல நம்ம நம்பிக்கை வைக்காத, இதுதான் தேவனுடைய சித்தன்னு சொல்லி என்ன பண்ணிடக்கூடாது, கொலை செய்திடக்கூடாது. அப்படித்தான் அவரு இப்படி தேவனுடைய வார்த்தை மீறி செய்யறவங்க தான் அந்த கொலையை என்ன பண்ணுவாங்க, செய்திருவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை கூட இங்கே நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதரர்களே, அப்போ இந்த மனசாட்சி என்பது தேவனுடைய வசனத்தின் மேல் இருக்கும். அதுதான் தாவீது அப்பவே அந்த கேரக்டரை அங்க இல்லை இது தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் கொலை செய்யக்கூடாதுன்றதுல அவர் உறுதியா இருந்தாரு. 8வது பார்க்கும்போது, தான் சுயமாய், அதாவது தான் சுகமாய் காணப்படுவதற்கும் தன்னை பாதுகாக்கும் என்று தங்கள் ஜீவன்களை பணையம் வைத்த தனது கூட்டாளிகளின் நலனுக்காக ராஜா கொல்லப்படுவது அவசியமா இருந்தது அப்படின்னு சொல்றாரு. சவுலுகிட்ட இருந்து தன்னை பாதுகாத்துக்கணும், தன் சுற்றி இருக்கிற அந்த ஜனங்களையும் இவர் பாதுகாக்கணும். அதுக்காக என்ன பண்ணலாம், சவுல நம்ம கொன்னுடலாம் அப்படின்ற ஒரு நியாயமான ஒரு காரணங்களா இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை கூட நம்ம பார்க்கிறோம். இன்னமாக இவர்கள் அநேகர் என்ன பண்ணாங்கன்னா, ராஜாவை கொல்றதுக்கு ஆலோசனை கொடுத்தாங்க. ஆனா இவர் என்ன பண்ணல, அந்த ஆலோசனைய நிராகரிச்சிட்டாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை கூட பார்க்கிறோம். அப்போ அங்க சொல்றாங்க, அந்த கூட இருக்கிறவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா, என்ன இவரும் கொல்ல மாட்டேங்கிறாரு, நம்மளையும் கொல்ல விட மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி, இவருக்கு எதனா இருக்குதா, புத்தி இருக்குதா, அந்த அளவுக்கு கூட இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, சலுப்பு வந்துருச்சு தாவீது மேல என்ற ஒரு விஷயத்தை கூட இங்கே நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா, தாவீதுகிட்ட இருந்து பிரிந்து போகக்கூடிய அளவுக்கு கூட என்ன பண்ணிச்சான் அந்த ஒரு சம்பவம் அங்க இருந்து அப்படின்னு சொல்லி இங்க நான் பார்க்கிறோம். அன்பான சகோதரர்களே, பாருங்க, தேவனுக்கு விரோதமா இவரும் கொலை பண்ணல, தான் அவங்க கூட இருக்கிறவங்களையும் கொலை பண்ணுவோம் விடலை. பாருங்க எப்படிப்பட்ட குணலட்சணத்தை அவர் அங்க வெளிப்படுத்தி இருக்கிறார் என்ற ஒரு விஷயத்தை கூட இங்க நாம பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ இங்க நாம் பார்க்கும்போது சொல்றாரு பாருங்க, எந்த ஒரு பலவீனமான மனுஷனும் கர்த்தர் மேல பயபக்தி இல்லைன்னா, அவர் மேல முழு விசுவாசம் இல்லைன்னா இல்லைங்களா, இப்படியாப்பட்ட புறந்தூண்டுதல்னா அந்த தவறான ஆலோசனைக்கு என்ன பண்ணிடுவாங்களாம், இடம் கொடுத்து செவி கொடுத்து தன்னை என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த அந்த மாதிரி விஷயத்துக்கு என்ன பண்ணுங்க, ஒப்பு கொடுத்துருவாங்கன்றாரு. ஆனா தாவீது என்ன பண்ணல,
அந்த மாதிரி தீமையான ஆலோசனைக்கு இடம் கொடுக்கல. ஏன்னா அவர் கூட பாருங்க, அவருக்காக என்னென்ன வேலை செஞ்சுக்கிறாங்க பாருங்க. தண்ணீர் வேணும்னா எப்படி உயிரை கொடுத்து கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. தன் பெற்றோரை எப்படி போய் கடுமுடான பாறை கொண்டு போயிட்டு அங்க போய் பாதுகாப்பா வச்சிருக்காங்க. இவருக்காக ஜீவனே இருந்து இவர் கூட பாதுகாப்பா இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஜனங்கள் சொல்ற ஆலோசனை கூட என்ன பண்ணிட்டாரு அவரு? நிராகரிச்சிட்டாரு. ஏன்னா அது கர்த்தருக்கு விரோதமான, தேவனுக்கு விரோதமான காரியமா இருக்குதுன்னு சொல்லி அவர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இன்னைக்கு நாமளா இருந்தா, நமக்கு பிரியமான சகோதர சகோதரிகள் இருந்தா என்ன பண்ணிடுறோம்? தப்பா இருந்தா கூட அந்த ஆலோசனைய செவி சாச்சிடுறோம். அப்படி சாய்க்கவே, யாரு ஆலோசனை கொடுத்தாலும் அது கர்த்தருடைய வேத வசனத்துக்கு இசைவா, பிறருடைய ரைட்டிங்ஸுக்கு இசைவா அங்க இருக்கணும். அப்படி நம்ம யோசிக்கணும், அப்ப ஆராயணும். அன்பான சகோதர சகோதரர்களே, அதுதான் இங்க சொல்லுது. அப்ப பாருங்க, தாவீது அப்படியாப்பட்ட ஆலோசனைக்கு இணங்கவில்லை அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அவரது குணங்களும் அவரது கொள்கைகளும் இன்னும் அதிகமாய் சான்றளிக்கிறது. தேவனை சார்ந்து அவருடைய தேவனுடைய கொள்கைகளுக்கு எவ்வளவு உறுதியா உண்மையா இருந்திருக்கிறார் என்ற ஒரு சான்று அங்க சர்டிஃபிகேட் அங்க இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை கூட இங்கே நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதரர்களே, பாருங்க, இன்னைக்கு நம்மலாம் கிறிஸ்துவன்னு சொல்றோம். கிறிஸ்துவன் பள்ளிக்கூடத்தில் நம்ம பயின்று கொண்டிருக்கிறோம். இப்படியாப்பட்ட பாடங்களை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோமா? இல்லைங்களா? ஏன்னா இப்படிப்பட்ட பாடங்கள்லாம் அவர் வந்து கற்றுக்கொள்ளல இல்லையா? நமக்கு கொடுக்குற வாய்ப்பெல்லாம் அவங்களுக்கு இல்லை தாவீதுக்கு. ஆனாலும் ஆவினால ஜென்பிக்கப்படாத, இல்லையா, ஆவினால் ஜென்பிக்கப்படும் அனுகூலத்தை நாம் பெற்றிருக்கிறோம். இப்படிப்பட்ட திவ்ய குணலட்சணம் மற்றும் சித்தம் குறித்த ஆழமான காரியங்களை புரிந்து கொள்ள முடிகிறவர்களாக நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். இன்னைக்கு அப்படியாப்பட்ட குணலட்சங்களை நாம வெளிப்படுத்தி கொண்டிருமா? ஏன்னா நமக்கு இப்படிப்பட்ட குணலட்சணத்தை எப்பதான் வெளிப்படுத்த முடியும்? நமக்கு விரோதமா சகோதர சகோதரர்கள் என்ன பண்ணணும்? எழும்பணும், சத்ருவா மாறணும். ஏன்னா வசனம் சொல்லிட்டு, உன் வீட்டாரே உனக்கு சத்ரு, உன் சத்ரு என்ன பண்ண நீ நேசின்னு அப்படியே சொல்லிட்டாரு. நேசினா என்ன? அவங்களுக்கு தீங்கு செய்யாதபடி இருக்கணும் நம்ம, இல்லைங்களா? நன்மை செய்யறதுன்னா என்ன? நேசிதான் என்ன இருக்கா? அவங்களுக்கு எந்த ஒரு தீங்கும் நாம செய்யக்கூடாது. அதான் ஞானமான ஒரு காரியம். அப்பவே காமிச்சிட்டாரு தாவீது என்ற ஒரு விஷயத்த இங்கே நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதரர்களே, அப்போ நாமும் தாவீது போன்ற கர்த்தருடைய வார்த்தைகளுக்கும் அவருடைய கொள்கைகளுக்கும் நம்ம உண்மையா இருக்கிறோமா? இப்ப கர்த்தர் நம்ம கிட்ட சொல்லிட்டுக்கிறாரு இல்லையா, நமக்கு இந்த ஒரு கொள்கைகளுக்கு, இந்த ஒரு வசனங்களுக்கு நம்ம இசைவா நடக்கிறோமா? உண்மையா இருக்கிறோமா? ஏன்னா சகோதரர் மேல அன்பு கூறுன்றதுக்கு பதிலாக நம்ம சகோதரில் என்ன பண்ணிக்கூடாது? பகைக்க கூடாது. அப்ப பகைச்சிட்டோம்னா எந்த பிரமாணம் பிரேக் ஆகுது? அன்பின் பிரமாணம், நீதின் கொள்கை. நீதின் கொள்கை என்ன சொல்லுது? இல்லைங்களா? ஒருவர் குறித்து என்ன பண்ணாது? புறம் கூறாத, தீமை பேசாத, நீதின் கொள்கை. அப்படி எதனா இருந்தா மத்திய 18 என்ன பண்ண பயன்படுத்த, தனிமையில பேசு. ஆனா இப்படி எல்லாம் பேச மாட்டோம். போயிட்டு எல்லாருக்கும் ஒரு சகோதரரை பத்தி ஏதாவது ஒண்ணு வந்துருச்சுன்னு என்ன பண்ணுவோம்? எல்லாருக்கும் புறங்கூறிடுவோம், அவர் பேரை கெடுத்துருவோம். இப்படி பண்ணா என்ன ஆயிடுது? அவரை கொலை செஞ்சுட்டோம். அப்ப நீதின் கொள்கை என்ன பண்ணிட்டோம்? மீறிட்டோம். பாருங்க எவ்வளவு ஜாக்கிரதையா நம்ம வாழ வேண்டியதா இருக்குது. அன்பான சகோதர சகோதரே, அதுதான் சொல்றாரு. அவங்க தாவீதெல்லாம் என்ன பாக்குறோம்னாக்கா, அவங்க வந்து தேவனுடைய வீட்டுல வேலைக்காரா இருந்தாங்க. ஆனா நாம புத்திரர் வீட்டார். தேவனுடைய வீட்டுல வேலைக்காரா இருந்தவங்களே அப்படிப்பட்ட குணலட்சணத்தை காமிச்சிட்டாங்கன்னா நம்ம யாரு? புத்திரர் வீட்டார். அவங்கள காட்டில் நம்ம அதிகமான குணலட்சணத்தை என்ன பண்ணோம்? காமிக்கணும்ன்ற ஒரு விஷயத்தான் இங்கே நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அவங்கள காட்டிலும் அதிகமான அனுகூலத்தை நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இப்படி அனுகூலத்தை பெற்ற நாம அதிகமான குணலட்சணங்களை நம்ம காமிக்கணும். அன்பான சகோதரர்களே, அதுதான் இங்கே நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதரர்களே, பாருங்க வசனம் 13:34. வசனம் யோவான் 13:34. யோவான் 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். பாத்தீங்களா? இது சகோதரருக்கான அன்பின் பிரமாணம், இல்லைங்களா? நான் உங்களை நேசிக்கிறது போல நீங்களும் ஒருவர் என்ன பண்ணுங்க? நேசிங்க. ஆண்டவர் கூட இருந்த அப்போஸ்தலர்கள் எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ இது பண்ணாங்க. ஒருத்தர் மறுதளிச்சாரு, ஒருத்தர் காட்டி கொடுத்தாரு, எல்லாரும் விட்டு ஓடி போயிட்டாங்க. உயிர் தந்து எங்க தான் போனாரு? அவங்க கூட தான் போறாரு, இல்லையா? அதான் அவரு வச்ச அன்பை மரண பந்தம் என்ன பண்ணுவாராம்? காத்து கொண்டார் என்று பார்க்குறோம்.
இல்லைங்களா? ஆனா நம்ம சகோதரர் நமக்கு எதனா பண்ணிட்டாங்கன்னா நம்ம அவங்க கூட பேசுறது கூட என்ன பண்றது இல்ல, விரும்புறது இல்ல. அவங்க கிட்ட ஐக்கியத்தை கட் பண்ண முயற்சி பண்றோம் இல்லைங்களா? அப்ப நம்ம பேசுறோம், எல்லாம் பண்றோம். ஆனா நடைமுறையில நம்ம வாழறதுக்கு ரொம்ப கஷ்டமா? ஆனா அது நம்ம அப்படி இணங்கி கொடுக்கணும். இணங்கி தாவீதால முடிஞ்சு இல்லையா? இன்னைக்கு ஆவினால் ஜெனிப்பட்டு நாமளும் அப்படிதான் நம்முடைய கர்த்தர் சொன்ன அந்த பிரமாணங்களுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். அன்பான சகோதர சகோதரிகளே, அதான் இங்க நாம் பார்க்கிறோம். ஏன்னா இந்த வசனத்தை நம்ம புரிந்து கொண்டு இருக்கணும். புரிந்து கொண்டா என்ன பண்ணுவோம்? அதன் பிரகாரம் அப்படி புரியலைனாக்கா நம்ம கீழ்ப்படிதல காமிக்க மாட்டோம். அதான் இங்க சொல்ல வர்றாரு அன்பான சகோதர சகோதரிகளே. அப்ப சொல்றாரு பாருங்க, ராஜ்யத்தில் கொலை செய்பவன் இருப்பதில்லை, ராஜ்யத்தில் கொலை செய்பவன் இருப்பதில்லை அப்படின்னு சொல்லி இங்க சொல்லிட்டு பிரதர் என்ன சொல்றாருன்னா, தாவீதுக்கு வந்தது போன்ற சோதனை நமக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனாலும் சொல்றாரு, ஆனாலும் தாவீதுக்கு வந்தது போன்ற சோதனை நமக்கு வராது, ஆனாலும் சொல்லிட்டு தாவீதுக்கு வந்த போல அந்த சோதனை நமக்கு வந்தாக்கா நம்முடைய சகோதரர்கள் என்ன பண்ணிடக்கூடாது, கொலை செய்யக்கூடாது அப்படின்றாரு. ஏன்னா அவரு தாவீதுக்கு வந்து சோதனை வந்துச்சு, ஆனா சகோதரன் தான் இல்லையா சவுலு, ஆனால் என்ன பண்ணல, அவரு கொலை செய்யல. அதே போல நமக்கும் வரும் சகோதரரை கொலை பண்றதுக்கு. அப்ப நாம கூட நம்ம சகோதரர்களை என்ன பண்ணக்கூடாதாம், கொலை செய்ய கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த அங்க சொல்றாரு அன்பான சகோதர சகோதரி. மத்தேயு 5:22. மத்தேயு 5:22. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். தன் சகோதரனை வீண் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். மூடனை என்று சொல்லுகிறவன் எரி நரகத்திற்கு ஏதுவாய் இருப்பான். நம்முடைய சகோதரர்களை பார்த்து இந்த வார்த்தையை நாம் பயன்படுத்தி இருக்கிறோமா? இந்த ஒரு வார்த்தையெல்லாம் நம்ம பயன்படுத்தினாக்கா நம்ம யாராம், கொலை சார். நம்ம நேரடியா நம்ம போய் கத்தி எடுத்து குத்துனா தான் கொலை இல்லை. இந்த ஒரு வார்த்தைகளை நம்ம பயன்படுத்திட்டாலுமே நம்ம யாராம், இப்ப கொலைகாரன். இப்படிப்பட்ட கொலைகாரர்கள் எங்க இருப்பதில்லை என்றாரு, ராஜ்யத்துல இருப்பதில்லை. எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கும் பாருங்க. ஆனா நம்ம கொலை செய்யறோமா இல்லையா? இதுதான் பட்டயம். இந்த நாவின் பட்டயத்தினால சகோதரர்களை என்ன பண்ணிடுறோம், சகோதரிகளை கொலை பண்றோம். ஆனா இனிமே நம்ம என்ன பண்ணக்கூடாது, அது மாதிரி இருக்க கூடாது. அதான் நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்ம பக்தி விருத்திக்கு எதுவான வார்த்தைகளை மட்டும்தான் என்ன பண்ணணும், பேசணுன்ற ஒரு விஷயத்த கூட இங்கே நம்ம பார்க்குறோம் அன்பான சகோதர சகோதரிகளே. சரி, இப்போ தீமை தீமை செய்வதற்கு உதாசனத்துக்கு உதாசனம் சரி கட்டவும் நம்முடைய அயலானை கூட நம்ம கொலை செய்யக்கூடாதுன்றாரு. தீமைக்கு தீமை செய்யாத, உதாரணத்துக்கு உதாசனம் செய்யாத, அயலன்னா உலகத்தாரை கூட நம்ம கொலை செய்யும்படி நம்ம வார்த்தைகளை பயன்படுத்த கூடாது, நம்முடைய சகோதரனையும் கொலை செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு. சரி, நம்ம எப்படி கொலை செய்யறோம் அப்படின்னு சொல்லி இங்க பார்க்கும்போது சொல்றாரு பாரு, அதாவது அவனது செல்வாக்கு, அவனது நற்பெயர் முதலானவைகளை கொலை செய்வதற்குமான வாய்ப்புகள் நம்ம ஒவ்வொருக்கும் வரணுன்றாரு. செல்வாக்கு, நற்பெயர். இப்ப சமுதாயத்துல நம்ம நல்ல பேரும் புகழும் நல்ல பெயரை சம்பாதிச்சு வச்சிருக்கோம். நம்முடைய சகோதர மத்தியில் கூட நம்ம நல்ல பெயரை சம்பாதிச்சு வச்சிருப்போம். இத்த வந்து என்ன பண்ணுமா, ஒரு சகோதரை பத்தி இப்ப பெதருக்கிறாருன்னு வச்சுக்கோ, சகோதரை பத்தி ஏதோ ஒரு புறங்குறுதல் வரும் இல்லையா? அந்த புறங்குறுதல் வந்த உடனே அப்படியே நம்பிட்டு என்ன பண்ணிருது, அவர் என்ன பண்றது, நம்பிட்டு அவர் ஒரு மாதிரியா இழிவா பேசுறது, அவருக்கு எல்லா விதமான ஆவிக்குரிய வாய்ப்புகளை கட் பண்ணிடுறது, அவர் கூட ஐக்கியத்தை கட் பண்றது, இப்படிலாம் செய்யும்போது அவருக்கு என்ன பண்றோம், மனம் நோவடிக்கிறோமா இல்லையா? மத்திய 18 அப்படி இருந்தாக்கா தனிப்பட்ட முறையில் என்ன பண்ணணும், சகோதரர்கிட்ட பேசணும் இல்லையா? அப்படி இல்லாம இப்படிலாம் பண்ணணும்னா அன்பின் பிரமாணத்தையும் பிரேக் பண்றோம், நீதியின் கொள்கை என்ன பண்றோம், மீறுறோம். அப்படி மீறும்போது நம்ம என்ன பண்றோம், சகோதர கொலை செய்யறோம். அப்போ அவர் பேரை கெடுத்துடுறோம். சகோதர மத்தியில் இருக்கிற நல்ல பேரை என்ன பண்றோம், யார் வந்து புறங்கூறினாரோ அவர் எல்லார் மனதிலும் அந்த புறங்கூறுதல கேட்கறாங்க பத்தியா, அவங்களும் கேட்டு என்ன பண்றாங்க, சகோதர பத்தி நல்ல பேர் இருக்கும் எல்லார் மத்தியிலும், இருதயத்துல அந்த எல்லா நல்ல பேரையும் திருடின்னு போயிடுவாங்க. எல்லார்கிட்டையும் இவர்கிட்ட இருக்கிற நல்ல பேர் எல்லா இடத்துலையும் போய் இவர் கெட்டவரா காமிச்சிருவாங்க. அவங்க இருதயத்துல கெட்டவர், இவர் சரியில்லை அப்படின்ற ஒரு விஷயத்த பதிய வச்சிருவாங்க. இவங்களை தான் ஆவிக்குரிய திருடர்கள் சொல்றாரு. பதில் ஆவிக்குரிய திருடர்கள்.
இந்த வேலையை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, செய்யவே கூடாது. அன்பான சொல்ல புறங்குதலுக்கு நம்ம எப்பயுமே செவி சாய்க்கவே கூடாது. ஏன்னா பதில் சொல்லும் போது புறங்கூறுகிறவர்களும் புறங்குதலை கேட்கிறவர்களும் ரெண்டு பேருமே ராஜ்யத்துல, அதுதான் சொல்றாரு, ராஜ்யத்துல கொலை செய்பவர்கள் ராஜ்யத்தில் இருப்பதில்லை. புறங்குறுதலுக்கு செவி சாய்க்கவே கூடாது என்ற ஒரு விஷயத்த கூட இங்கே நான் இப்படிதான் நம்முடைய சகோதரர்களுடைய நல்ல பேரை நம்ம கொலை செய்திருவோம். அன்பான சகோதரர்கள, அதான் இங்க நான் பாக்குறோம். ஏன்னா வேற ஒரு ரீஃபரன்ஸ்ல பதில் சொல்லும் போது நம்முடைய நல்ல பெயர் கூட பலி செலுத்திடணும்ன்றாரு. நம்முடைய நல்ல பெயர்கள் கூட ஒரு பேர்ல நம்ம பேரை கெடுத்துட்டாங்களா, அப்படி கெடுத்த சகோதரர் மேல நம்ம கோவப்படாத, அவங்கள பத்தி தீமை நினைக்காம அமைதியா இருக்கிறது நல்லது. அவங்கள பத்தி எந்த ஒரு தவறும் பேசாம வாக்குவாதம் பண்ணாத, இல்ல நான் செய்யலைன்னு பொறுப்பண்ண போராடக்கூடாது. அதை நிரூபிக்கிறதுக்கு நம்ம போராடக்கூடாது. அமைதியா அதை சகிச்சுக்கின்னு அங்க கடந்து போகணுன்ற ஒரு விஷயத்த கூட இங்கே நம்ம பார்க்கணும். அப்ப தாவீது கூட பார்க்கும்போது இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் தாவீதுடைய ராஜா ஆவிக்குரிய புத்திர வீட்டாரை சார்ந்தவர் அல்ல என்பதை நான் நினைவில் கொள்ள வேண்டும். ஏன்னா அவரு ஆவிக்குரிய புத்திர வீட்டாரை சேர்ந்தவர் இல்லை, இல்லைங்களா? ஆனா ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டவர்களாகி நாம, தேவனால் கற்பிக்கப்பட்டமான நாம் புத்திரர் வீட்டாரில் உள்ள ஒவ்வொரு அங்கத்தினரும் இவ்விஷயங்களில் தெளிவான கண்ணோட்டங்களை பெற்றிருப்பது போல, இப்படிப்பட்ட தெளிவான கண்ணோட்டங்களை நாம் பெற்றிருப்பது போல யார் பெற்றிருக்கவில்லை? தாவீது பெற்றிருக்கவில்லை, இல்லைங்களா? அந்த அனுகூலங்களை அவர் பெற்றில்லை. நம்ம இன்னைக்கு வசனத்தை படிக்கிறோம், அந்த ஆழமான கருத்துக்களை புரிகிறோம். ஆனா அந்த அளவுக்கு அப்ப என்ன இல்லை, அந்த மாதிரி அந்த வாய்ப்பு இல்லை. அப்படி இல்லாத போதே அவர் அந்த ஒரு குணலட்சணத்தை அவர் வெளிப்படுத்துறார். இன்னைக்கு நாம அப்படி வெளிப்படுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்த அங்க சொல்ல வரார். அன்பான சகோதர சகோதரிகளே, அதான் சொல்றாரு அந்த வசனத்துல பார்த்தோம்ல, மத்திய 5:28, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக அப்படின்னு சொல்றாரு பாரு. விபச்சாரம் மற்றும் கொலை குறித்து முன்வைக்கப்பட்ட உயர்வான விளக்கங்களை நினைவு கூற வேண்டும் அப்படின்றாரு, இல்லைங்களா? அப்போ நம்ம விபச்சாரம் செய்யணுன்ற ஒருவருக்கு ஆசை இருந்துச்சுன்னா அவன் கொலைகாரன்றாரு. விபச்சாரம் செஞ்சுட்டா தான் தப்பு, ஆனா நியாயப்பிரமாணத்துல செஞ்சுட்டா கல்லால் அடிச்சு கொண்டுடுவாங்க. நம்ம விபச்சாரம் செய்ய வேண்டியதில்லை கிரியில, ஆனா அந்த எண்ணம் நம்முடைய இறுதியில் இருந்தாலுமே நம்ம யாராம் விபச்சாரம், இவங்க ராஜ்யத்தில் இருப்பதில்லை அப்படின்னு அங்க சொல்றாரு. அன்பான சகோதர சகோதரிகளை, அடுத்து சொல்றாரு சகோதரனை பகைப்பவன் கொலைபாதகனாய் இருக்கிறான்னு. அப்ப சகோதரருடைய அன்பு நீ ஒருவரை நேசிங்கன்னு சொன்னாரு. அப்ப நம்ம சகோதரங்களை நேசிக்காம அவங்களுடைய பாவங்களை மன்னிக்காம அவங்கள பகைச்சிட்டோம்னாக்கா நம்ம யாராம் கொலைகாரன், இவர்கள் ராஜ்யத்துல பிரவேசிப்பதில்லை. சரி, ஏன்? எபிரேயர் 1:9. எபிரேயர் 1:9. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்றும். பாத்தீங்களா? அவர் அக்கிரமத்தை வெறுத்து நீதிய விரும்பினாராம். யாரு? அவர் அக்கிரமத்தை வெறுத்து நீதியை விரும்பினாராம். அதனால எந்த அளவுக்கு தேவன் அவரை உயர்த்திட்டார், இல்லையா? அது போல தலை அப்படின்னா நம்ம யாரு? சரீர அங்கங்களாக போறோம். அப்ப நாமளும் அக்கிரமமான காரியங்களை நம்ம இருதயத்தில் என்ன பண்ணிடணும்? வெளியேற்றணும், வெறுக்கணும். வெறுத்து ஆண்டவருடைய குணலட்சணங்களை என்ன பண்ணணும்? உள்ளுக்கு வளர்க்கணும். அதுதான் சொல்றாரு. இது ஆழமான அர்த்தங்கள், இதெல்லாம் நுணுக்கமான ஆவிக்குரிய அர்த்தங்கள். பார்த்தீங்களா? நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஜாக்கிரதையா வாழ வேண்டியதா இருக்குது அன்பான சூழலை. ஏன்னா சகோதரன் மேல கோபம், பகை, இதெல்லாம் கொலைபாதத்துக்கு எதுவா இருக்குது. இதை பாருங்க, சில பேர் நல்லா மன்னிச்சிட்டுன்னு சொல்லிடுவாங்க வாயில, ஆனா சகோதரன் மேல பகையை உள்ளுக்குள்ள வச்சுன்னு இருப்பாங்க. அது எப்போ அந்த ஒரு வெளிப்படனாக்கா, அந்த சகோதரி எதனா மீண்டுமா எதனா ஒரு தப்பு பண்ணிட்டா அந்த கோபத்தை என்ன பண்ணுவாங்க, அப்படியே காமிச்சு, பத்தியா நான் அப்பயே சொன்னேன் இவரை பத்தி பாரு, இப்பயும் அப்படி பண்ணிட்டாருன்னு என்ன பண்ணுவாங்க, அவரை பத்தி தூஷணமான வார்த்தைகளை, தவறா அவரை பத்தி தீமை பேசுறது, எல்லார்ட்டையும் சொல்றதுக்கு. அப்போ அந்த கோபத்தின் ஆவி வெளியே வரும் அந்த சகோதரருக்கு விரோதமா. அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தோம்னா நம்ம கண்டிப்பா ராஜ்யத்துல பிரவேசிக்க, ஏன்னா மன்னிச்சிட்டோம்னு சொல்லிட்டோம்னா அதை குறித்து பேசவே கூடாது. அதான் இங்க நான் பார்க்கிறோம் அன்பான சகோதரர்களே. அப்போ இங்க நான் பார்க்கும்போது இந்த ஒரு வசனங்களுக்கு இப்படி ஆவிக்குரிய விளக்கங்கள் ஆழமா இருக்குது. இப்படி ஆழமா நமக்கு தெரிஞ்சிருக்கிற மாதிரி யாருக்கு தெரியல? அப்போ தாவீதுக்கெல்லாம் தெரியல. ஆனா தெரியாத போதே அப்படிப்பட்ட குணலட்சங்களை அவரு வெளிப்படுத்திட்டாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் பார்க்குறோம். ஒன்றும் அடுத்தவங்களுடைய பொருளுக்கு ஆசைப்படக்கூடாதுன்றாரு.
மற்றவங்களுடைய பொருளுக்கு மற்றவங்களுடைய பொருளை நம்ம திருடணும், ஐயோ அந்த பொருளை நான் எப்படின்னா திருடணும் அப்படின்னு ஆசை வச்சுன்னு இருக்கிறோம். அந்த ஆசை மனசுல வெறுக்கணும். நமது இல்லை, அது நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும், அதை வெறுக்கணும். ஆனா அது வெறுக்காம அந்த பொருளை என்ன பண்ணணும், எடுத்து எடுத்து யாருக்குன்னா தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும் இல்லையா? இல்லை எதுனா யாருன்னா தெரிஞ்சா அதனால நமக்கு என்ன பாதிப்பு வரும் அப்படின்னு அந்த ஆசையை வெறுக்காம மனசுக்குள்ளேயே வச்சிங்களேன், திருடல இன்னும் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தாக்கா அதுவே அவன் திருடனா இருக்கிறான்றாரு. அந்த ஆசை மனசுக்குள்ள வச்சிருந்தாலுமே திருடன் அவன் சொல்றாரு. பாருங்க, நம்ம ஒவ்வொரு விஷயத்திலும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அப்ப இப்படிப்பட்ட சோதனைகள்லாம் நமக்கு வரும்ன்றாரு. இப்படிப்பட்ட சோதனைகள் நமக்கு வரும். இப்படிப்பட்ட சோதனைகள் நம்ம எப்படி மேற்கொள்ள போகிறோம், அல்ல எப்படி மேற்கொண்டிருக்கிறோம்னு பிரதர் என்ன பண்றாரு, ஒரு கொஸ்டின் மார்க் அங்க போடுறாரு. அன்பான சகோதரர், அப்ப தாவீதை போன்று சுயத்தை ஜெயம் கொள்கிறோமா அல்லது பொல்லாங்கனால் நாம் ஜெயிக்கப்படுகிறோமா? பார், தாவீது சுயநலத்தை என்ன பண்ணல, அவரு வெளிப்படுத்தல இல்லைங்களா? இல்லையா? சுயநலத்தை என்ன பண்ணாரு, அவரு என்ன பண்ணாரு, கட்டுக்கோப்பா இருந்தார், சுயநலத்தை வெளிப்படுத்தாம இல்லைங்களா? ஆனா பொல்லாங்கனால் நாம் ஜெயம் கொள்ளுகிறோம்னாக்கா நம்ம சுயத்தை வெளிப்படுத்திட்டோன்னு வச்சுக்கோ, நம்ம பொல்லாங்கனால் என்ன பண்றோம்னா அவன் ஜெயம் கொள்ளுவான், நம்ம தோல்வி அடைவோன்ற ஒரு விஷயத்த கூட இங்கே நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதரர், அவர் சொல்றார், பொல்லாங்கன் ஒருவேளை பொல்லாங்கன் ஜெயித்து கொண்டிருக்கிறான் என்றால் இப்படியாக நாம் தாவீது அல்லது பிரியமானின் வகுப்பாரில் உள்ள அங்கத்தினர்களாக இல்லை என்று நிரூபிக்கிறவர்களாக இருப்போம். ஒருவேளை சாத்தான் நம்ம கிட்ட இருந்து ஜெயம் கொண்டிருக்கிறான்னு வச்சுக்கோ, நம்ம தாவீது போல அவனுடைய அங்கத்துல ஒருவராக நம்ம இல்லைன்றத நம்ம உறுதிப்படுத்துறோம். தாவீதுடைய கேரக்டர் நம்ம கிட்ட வெளிப்படல. சாத்தானுடைய சுயநலத்தை வெளிப்படுத்தி சகோதரர்களை கொலை பண்ணின்னு இருக்கிறோம், விபச்சாரம் எண்ணம் இருக்குது இருதயத்துல, திருடக்கூடிய எண்ணம் இருதயத்துல இருக்குது, அப்படி இன்னும் அதை வெறுக்கல அப்படின்னு சொல்லி நம்ம இருந்தோம்னா சாத்தான் ஜெயம் கொண்டிருக்கிறான், நம்முடைய சுயத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இன்னும் அந்த ஒரு வேத வசனங்களுக்கு நம்ம கீழ்ப்படிதல் இல்லைன்றதை நம்ம உறுதியாக்குறோம். நம்ம அந்த ராஜ்யத்துக்குடைய வகுப்பாளர்கள் நம்ம இல்லை, கிறிஸ்துவனுடைய சரீரங்கத்தில் ஒருவர் இல்லைன்றதை நம்ம உறுதிப்படுத்துறோன்ற ஒரு விஷயத்தங்க நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்படி நான் அப்படி சொல்லும் போது எதிராளியனோடு ஓர் உறவை ஏற்படுத்திக் கொள்கிறவர்களாகவும் அவனது ஆவியையும் அவனது குணலட்சணம் கொஞ்சம் உடையவர்களாக இருக்கிறோன்றாரு. இப்படியா பட்டவங்க சுயநலத்தை வெளிப்படுத்துறவங்க சாத்தனோடு என்ன பண்றோம், கொஞ்சம் உறவும் அவனுடைய குணலட்சணத்தையும் அவனோட ஐக்கியமும் நம்ம வச்சுன்னு இருக்கிறோன்றாரு. அப்ப அவனோட ஐக்கியம் வச்சிருக்கோங்க, அவனுடைய குணலட்சணத்தை என்ன பண்ணுவோம், நம்ம வெளிப்படுத்துவோம். இப்படிப்பட்டவங்க என்ன பண்ற, ராஜ்யத்துல பிரவேசிப்பதில்லை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. மேலும் இதை நமது சகோதரனுக்கு எதிராக தவறு செய்யும் போது, சகோதரனை கொலை செய்யும் போது வெளிப்படுத்துகின்றவர்களாகவும் காணப்படுவோம்னா, நம்முடைய சகோதரருக்கு நமக்கு விரோதமா எதனா தப்பு பண்ணும்போது நம்ம சாத்தனோட ஐக்கியமும் அவனுடைய குணலட்சணத்தையும் நமக்குள்ள இருக்குதுன்னா, அப்ப சகோதரிக்கு விரோதமா என்ன பண்ணுவோம், அந்த குணலட்சணத்தை அந்த ஆவியை வெளிப்படுத்துவோம். தீமைக்கு தீமை, உதாசனத்துக்கு உதாசனம், அவர் பேரை கெடுக்கிறது, இப்படிப்பட்ட காரியங்களை என்ன பண்ணுவோம், செய்வோம். நமக்கு விரோதமா ஒரு சகோதரர் தப்பு பண்ணும்போது நமக்கு தாவீதுடைய குணலட்சணத்தை வெளிப்படுத்துவதற்கு பதிலாக கிறிஸ்துவ சொன்ன அந்த குணலட்சணம், சத்துருக்களை சிநேகிங்கள், பகைவர்களுக்கு நன்மை செய்கின்ற வசனத்துக்கு விரோதமா என்ன பண்ணிடுவோம், குணலட்சணத்தை வெளிப்படுத்தி கொண்டிருப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கூட இங்க சொல்றாரு. அன்பான சகோதர சகோதரர்களே, அப்ப இங்க சொல்லும் போது சொல்றாருங்க, இப்படியாப்பட்ட விஷயங்களில் தம்முடைய ஜனங்களுக்கு இந்த யுகத்தினுடைய முடிவில் விசேஷத்த சோதனைகள் வரும் என்று நமது கர்த்தர் சொல்றாருன்னா, இப்பதான் நம்ம இந்த யுகத்தின் முடிவில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? சுவிசேஷ யுகத்தினுடைய முடிவில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட விசேஷமான சோதனைகள் நமக்கு வரும் அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் சொல்றாரு. சொல்றாரு, சகோதரனையும் பெற்றோர் பிள்ளைகளையும் மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பார்கள் என்றும், கர்த்தருடைய உண்மையுள்ள ஜனங்கள் மனுஷர் எல்லோராலும் பகைக்கப்படுவார்கள் என்றும் கர்த்தர் தெரிவித்ததுன்னா, பாரு, கர்த்தருடைய ஜனங்கள் உண்மையுள்ள சகோதர சகோதரிகள எல்லோராலும் பகைக்கப்படுவாங்களாம். வீட்டிலும் சரி, சபையிலும் சரி, உலகத்திலும் சரி, வேலை செய்யற இடத்துலையும் சரி, அவங்க மேல அவங்க செய்யாத தப்பு என்ன பண்ணுவாங்க, வீண் பழி வரும். அவங்கள பற்றி வீண் பழி வரும். நல்ல பேரே கிடைக்காது அவங்களுக்கு. சபையில கூட ஒரு மூலையில் என்ன பண்ணிடுவாங்க, ஒதுக்கி வச்சிருவாங்க இல்லைங்களா? அப்படிப்பட்ட ஒரு சோதனை கர்த்தருடைய உண்மையுள்ள ஜனங்களுக்கு வரும். எல்லாராலும் பகைக்கப்படுவாங்கன்னா, இன்னைக்கு எல்லா மதத்தினத்திலும் நமக்கு விரோதம் வந்திருக்குதா? இல்லை. அரசாங்கத்திலிருந்து இன்னும் வரல.
அதிகமா எங்கேருந்து வருதுன்னா சகோதர மத்தியிலிருந்து தான் நமக்கு என்ன ஆகுது இப்போ அதிகமா சோதனைகள் வருது இல்லைங்களா? கொஞ்சம் உலகத்திலிருந்து வந்து கொண்டு இருக்கிறதாக நம்ம பார்க்கிறோம் அன்பான சகோதர சகோதரர். அப்புறம் இப்படிப்பட்ட காரியங்கள் நாம் எந்த அளவுக்கு சத்துருக்கு மறைமுகமாக ஆதரவு அல்லது ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை நம்ம வந்து நம்முடைய சகோதர சகோதரிகளையே நம்ம பகைச்சிக்கிட்டு இருந்தாக்கா நம்ம யாருக்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டிருக்கிறோன்றாரு. சாத்தானுக்கு மறைமுகமா இருந்து சாத்தானுடைய ஆசையை நம்ம என்ன பண்ணுவோம், நிறைவேற்ற கொண்டிருக்கிறோமா, சகோதரர்களுக்கு விரோதமா செயல்படுகிறோம் நம்ம. அப்போ சகோதரருக்கு விரோதமா பகிக்கிறோம், அவங்கள உபத்திரப்படுத்தி கொண்டிருக்கிறோம்னாக்கா நம்ம சாத்தானோடு என்ன பண்ணியிருக்கிறோமா, மறைமுகமா இருந்து நம்ம அவனுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டிருக்கிறோமா. எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும் அன்பான சகோதர சகோதரி. அதுதான் இங்கே நம்ம பார்க்கிறோம். அப்போ இப்படி அபிஷேகம் பண்ணப்பட்ட அங்கத்தினர்கள் ஒருவருக்கும் பாதகம் அல்லது பாதகம் செய்யத்தக்கதாக அவரை தொடுவதற்கு துணியாமல் இருக்கும் அளவுக்கு பூர்வ காலத்து தாவீதை போன்று நாம் கர்த்தரிடம் எவ்வளவு பயபக்தி கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் சத்ருவு கொலை செய்ய வராரு, தேவன் மேல வச்சு அந்த பயபக்தி நிமித்தமா அவரை கொலை செய்யவே இல்லை, பயந்தார். அப்படி அவருடைய துணி அந்த தொங்கல் அறுத்துன்னு வந்ததுனால அவர் இருதயம் எப்படி ஆடிச்சான், காற்றில் ஆடினது போல அவர் இருதயம் ஆடிச்சான் இல்லையா? அது போல நம்முடைய சகோதரர்களுக்கு விரோதமா நம்ம தவறு செய்வதற்கு நம்ம எந்த அளவுக்கு பயந்துருக்கிறோம். சகோதரரை நம்ம கொலை செஞ்சிருவோம், இப்படிப்பட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ணக்கூடாது, சகோதரரை பற்றி புறங்கூறக்கூடாது, தீமை பேசக்கூடாது, இந்த அளவுக்கு நமக்கு எந்த அளவுக்கு பயம் இருக்கு? அந்த பயபக்தி நம்மகிட்ட இருக்குதா? நம்ம சகோதரர்களை நம்ம கொலை செய்யக்கூடாது, அதான் சொல்றேன். ஏன்னா நாமளும் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொரு சகோதரர்களும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், நம்ம கொலை செய்யக்கூடாது. அப்படி பயபக்தி இருக்கணும் நம்ம தேவன் மேலேயும் அவருடைய கொள்கைகள் மீதும் அன்பின் பிரமாணத்து மேலும் அந்த அளவுக்கு பயபக்தி நமக்கு இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கூட இங்க நம்ம பார்க்கிறோம் அன்பான சகோதர சகோதரிகளை. பாருங்க, தாவீதை கொலை செய்யும்படி அவர் தேடி வராரு சத்ருவு. ஆனா அவர் என்ன பண்ணல, கொலை செய்யாம இருந்தார் பத்தியா. அது போல நமக்கு விரோதமா செயல்படுற சகோதரர்கள் கூட நம்ம என்ன பண்ணக்கூடாதான், கொலை செய்யும்படியான வார்த்தைகளையோ அன்பின் பிரமாணத்துக்கு விரோதமோ நீதின் கொள்கைக்கு விரோதமாக நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, செய்திட கூடாது. நம்ம இருக்கிறோமா சொல்றாரு, பூர்வ காலத்து தாவீதை போன்று நாம் கர்த்தரிடம் அவ்வளவு பயபக்தி இருக்குதா நமக்கு என்ற ஒரு கேள்வியை அங்கே கேட்கிறார் அன்பான சகோதர சகோதரிகளே. அப்போ கர்த்தருடைய ஜனங்களுக்கு வரும் சோதனைகளினுடைய ஒரு குறிப்பிட்ட பாகமானது தாவீதின் இந்த பரீட்சையில் நன்கு சித்தரிக்கப்பட்டது. அப்ப இன்னைக்கு ஆவிக்குரிய நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டிய ஒவ்வொரு சோதனையும் ஏற்கனவே தேவன் தாவீதுடைய வாழ்க்கையில நடத்தி காமிச்சிட்டு இருக்கிறாரு. அது நம்முடைய வாழ்க்கையில அப்படியே நிஜமா நடக்கும். அப்ப நம்ம தாவீதுன்னு காமிச்ச கேரக்டர் என்ன பண்ணணும், நம்ம காமிக்கணும். சவுல் கேரக்டர் என்ன பண்ணிடக்கூடாது, காட்டக்கூடாது என்பதுதான் நமக்கு அவன் தேவன் அங்க தாவீதுடைய வாழ்க்கையில நமக்கு காண்பித்திருக்கிறார் என்ற ஒரு விஷயத்தை கூட பிறர் பதிவு செய்கிறாரு. அது நாமே செய்ய விரும்பிடாத தீமையின் மற்றொரு செய்வதற்கு நாம் ஆதரவு கொடுப்பதற்குரிய சோதனையாகும். பாருங்க, தாவீது அவர் கொலை செய்ய விருப்பம் இல்லை, ஆனா சவுலை கொலை செய்ய யாரு தூண்டுதல் பண்ணாங்க, கூட இருக்கிற ஆளுங்க கொலை பண்ண ஆலோசனை கொடுத்தாங்க இல்லையா? அவரே கொலை செய்ய விருப்பம் இல்லை. அதே போல நம்முடைய சகோதர கொலை செய்யும்படி நமக்கு ஆலோசனை கொடுப்பாங்க. எப்படி கொடுப்பாங்க? அதே மாதிரி சோதனை வரன்றாரு. எப்படி கொடுப்பாங்க? ஒரு சகோதரம், புதர் அவர் சரியில்லை புதர், அவர் இப்படி பண்ணிட்டாராம், அவர் இப்படி பண்ணிட்டாராம் புதர், அவர் மேல ஒரு விஷயம் வந்துக்குது, இவர் இப்படி பண்ணிட்டு இருக்கிறாராம், அவர் வேலை மேல அது பண்ணிட்டாராம், அவர் திருடிட்டாராம். என்ன பண்ணுவாங்க? புறங்குறுதல் வரும். அதை வந்த உடனே நம்ம என்ன பண்ணிடணும், ஒரு சகோதரர் புறங்குறவன் நிறுத்துங்க, போய் அந்த சகோதரத்தை மத்திய 18 யூஸ் பண்ணீங்களா, நம்மகிட்ட அந்த விஷயங்கள்லாம் கொண்டு வராத, அப்படியே ஸ்டாப் பண்ணு. அங்கே அவர் வாய் என்ன பண்ணிடணும், அடிச்சிடணும். இல்ல ஆமாம் பதர், ஆமாவா, அதே இப்போ சகோதரருக்கு பிடிக்கலன்னு வச்சுக்க, இப்போ சபையில இருக்க இந்த சகோதரருக்கு பிரியமானவங்க அதை நிராகரிப்பாங்க. ஒருவேளை அவங்களும் ஏற்றுக்கொள்ளலாம். ஒருவேளை சகோதரருக்கு பிரியமில்லாத கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருப்பாங்க, அவங்களா அப்படியே பதர் அவர் செஞ்சிருப்பாரு பதர், என்ன பண்ணிடுவாங்க, அவருக்கு ஏற்கனவே அவரை பார்த்தா பிடிக்கல, அவங்க என்ன பண்ணிடுவாங்க, ஆமா பதர் அவர் செஞ்சிருப்பாரு, ஆமாவா, அப்படியே அவங்க மனைவிக்கு அவங்க க்ளோஸ் அப்படியே ஃபுல்லா பரப்பிடுவாங்க. அப்புறம் எல்லாரும் தீட்டாயிடுவாங்க. அதான் சங்கீதத்துல ஒரு வசனங்குது,
ஒரு 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 நெருப்பு தணலை வச்சு அநேக கரு நெருப்பு இருக்கும். அந்த ஒரு நெருப்பு தணலை போட்டு நல்லா ஊதுவாங்க. ஊதும்போது ஒரு தணல் தான், எல்லா கரி நெருப்பும் என்ன நெருப்பா மாறி போயிடும். புறங்குறி எல்லாரையும் தீட்டுப்படுத்திடுவாங்க. எல்லாரும் மத்திய 18ஆம் அதிகாரத்தை மீற வச்சிருவாங்க. எல்லாம் அவரு கொலை, அவரு திமிரந்தும் இல்லாம எல்லாரையும் மீற வச்சுட்டு இருப்பாங்க. அதான் புறங்குறுதலுக்கு என்ன, இப்படித்தான் கொலை செய்யுது சகோதரங்களை. சகோதரங்களை இப்படித்தான் நம்ம என்ன பண்ணிடுவோம், நம்பிட்டாலுமே கொலை பண்ணிட்டோம் இல்லைங்களா? அதை அப்படியே ஸ்டாப் பண்ணணும். புறங்குறுதலை நம்ம கேட்கக்கூடாது, அப்படியே ஸ்டாப் பண்ணிடணும். அன்பான சகோதர சகோதரிகளே, அபிசாய் அப்படித்தானே ஆலோசனை கொடுத்தாரு தாவீதை கொல்றதுக்கு. ஆனா அவர் என்ன பண்றாரு, சத்ருவை கொலை பண்றதுக்கு இந்த ஆலோசனை கேட்காம மாறாக அவர் உயிரை பாதுகாத்தாரு. யாரு? தாவீது. அது போலதான் நம்ம கூட இந்த விஷயங்கள்லாம் பேசாதீங்க, அந்த சகோதரர் 1000 இருந்தாலும் நம்ம அபிஷேகம் பண்ணப்பட்ட சகோதரர், அவர் மேல இப்படிப்பட்ட பழி என்ன பண்ணாதீங்க, கொண்டு வராதீங்க, பேசாதீங்க. எதனா பேசுறதா இருந்தால் மத்திய 18 தனிமையில பேசிக்கங்க. சகோதர பத்தி இப்பெல்லாம் பேசுறாங்க. எல்லாருக்கும் இந்த சபையை இப்பட்ட பொறுங்குதல கொண்டு வராதிங்க, உள்ள சபைக்குள்ள கொண்டு வராதிங்க, எல்லாம் தீட்டுப்பட்டு போயிடும், தேவனுடைய கர்த்தருக்கு விரோதமா எல்லாம் மாறிவிடுவோம், அந்த பாவத்துக்கு நாமளும் பங்காளிகள் ஆயிடுவோம், வானாம், அப்படியே ஸ்டாப் பண்ணணும். இதுக்கு சபையின் மூப்பர்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். சபையின் மூப்பருங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். மூப்பர் மட்டும் இல்ல, ஒவ்வொரு சகோதரியும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா கொலை செய்பவர்கள் என்ன பண்றது இல்லை, ராஜ்யத்துல இருப்பதில்லை அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா அங்க கையாளணும். அன்பான சகோதர சகோதரி, ஏன்னா ராஜாப்பாரு அவரை கொலை செய்வது தன்னுடைய ஜனங்களுக்கும் தனக்கும் நன்மை என்ன தெரிஞ்சு கூட என்ன பண்ணல, அவரு கொலை செய்யல. ஆமா, இந்த சகோதரை பத்தி நம்ம இப்படி சொல்லணும், அவரு நம்ம கிட்ட இப்படிலாம் பேசிக்கிறாரு, அவர் சொல்லணும், அவர் பேரை கெடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாமளும் என்ன பண்ணிடுவோம். சில சகோதரர் பிடிக்காம இருந்தா அப்படி சொல்லிட்டோம்னா நம்ம என்ன பண்ணிட்டோம், சகோதர கொலை செஞ்சுட்டோம். அப்படிப்பட்ட சோதனை நமக்கு வரும், ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம கையாளணும். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ தாவீது எப்படி செயல்பட்டார் என்பதை நாம் கவனிக்கும் போது, ஒருவேளை வேற விதத்தில் அவர் செயல்பட்டிருந்தா அது பரமபிதாவிற்கு பிரியமற்று காணப்பட்டிருக்கும் என்றும், தாவீது பரீட்சையில் தோற்று போயிருப்பார் என்றும் நாம் புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி, ஒருவேளை அவங்க கூட இருக்கிற ஆலோசனை பிரகாரம், ஆமா அவரு எனக்கும் எதிரி, உங்களுக்கும் எதிரி, உங்களுக்கும் எனக்கும் நன்மை வரணும்னாக்கா என்ன பண்ணி, நீ சொல்றது ரைட் தான், என்ன பண்ணிடுற, அவர் போய் நீங்க போய் கொலை செய்யுங்க அப்படின்ட்டு இவர் என்ன பண்ண, ஒதுங்கி கூட என்ன பண்ணிடலாம், இருந்திருக்கலாம். சபையில கூட சில பேர் என்ன பண்ண, தூண்டி விட்டு அமைதியா இருப்பாங்க, மற்ற சகோதரங்க சண்டை போட்டு இருப்பாங்க, இவர் ஒண்ணுமே தெரியாத மாதிரி என்ன போயிடுவாரு. ஆனா தூண்டி விட்டவருக்கு என்ன இருக்குது, அவரும் கொலை செய்து கொடுத்தான். பார்த்தீங்களா? இந்த மாதிரி விஷயம் கூட நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, செய்ய கூடாது. அன்பான சகோதரர், ஏன்னா நம்ம ஒவ்வொருவரும் நம்ம அபிஷேகம் பண்ணப்பட்ட சகோதர சகோதரியா இருக்குமே, இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம செய்யக்கூடாது. இப்படி நம்முடைய விஷயத்துல காணப்படும் நாம் அநீதி செய்யாதவர்களாகவும் தீமை செய்யாதவர்களாகவும் தீமையினை யோசிக்காதவர்களும் நண்பனுக்கு அல்லது சத்ருவுக்கு கூட, நண்பனா சரியும் சத்ருக்களாகட்டும் இருக்கட்டும், அவங்களுக்கு எந்த ஒரு தீங்கும் நாம் என்ன பண்ணிடக்கூடாது, செய்ய கூடாது. மற்றும் மிகவும் மனப்பூர்வமா இருக்கணும்ன்றாரு. மனப்பூர்வம்னா என்ன, எந்த விதத்திலும் நம்ம தேவனுடைய நீதியின் கொள்கையும் அன்பின் பிரமாணத்தை என்ன பண்ணிடக்கூடாது, மீறிடவே கூடாது என்று உறுதியா இருக்கும். அந்த உறுதி யார் காமிச்சது, அப்பவே தாவீது காமிச்சார். அந்த உறுதி நம்மகிட்டயும் இருக்கணும். அன்பான சகோதர சகோதரிகளே, இதன் நிமித்தம் நமக்கு நன்மை உண்டாக்கத்தாக வேறு ஒரு தீமை செய்ய முன் வருவார் என்றால், நாம் தெய்வீக சித்தத்துக்கு சகோதர சிநேகத்தின் பிரமாணத்துக்கும் இசைவாக காணப்பட்டு நம்முடைய சகல பலத்தோடும் ஆலோசனையை எதிர்க்கின்றவர்களாய் காணப்படணும். அப்படி நம்முடைய சகோதரர்களை கொலை செய்யும்படி யாருன்னா தவறான ஆலோசனையை கொண்டு வந்தாங்கன்னா, அன்பின் பிரமாணத்தை மீறும்படி, நீதியின் கொள்கையை மீறும்படி சகோதரிக்கு வரமா யாருன்னா வந்தாங்கனாக்கா, நம்ம அவங்களை எதிர்த்து என்ன பண்ணணுமா சொல்லணும், பதார் இது தப்பு, இப்படி பேசக்கூடாதுன்னு அதை எதிர்க்கணுமா. நம்ம அப்படியே நமக்கு பிடிச்ச சகோதரர் தான் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுங்க, அதை உள்ளுக்கு வாங்கிடக்கூடாது, அதை நம்பிட கூடாது. அப்ப வேத வசனங்கள் என்ன பண்ணிடும், கவனிக்கணும் நம்ம, இல்லைங்களா? அவங்க சொல்ற விஷயங்கள் வேத வசனத்துக்கு இசைவா இருக்குதா, விரோதமா இருக்குதா? அப்பவே பார்த்தார் தாவீதத்தை கொலை செய்ய எதிர்ப்பாயகன் இருந்துச்சா இல்லையா நியாயப்பிரமாணத்துல, அதெல்லாம் எவ்வளவு கவனிச்சுக்கிறார் பாரு. நாம கூட அப்படித்தான் கவனிக்கணும். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ அவர் சொல்றாரு பாருங்க, இது மட்டும் நமக்கு சொல்றாரு, சோதனை நிறைந்த அந்த 7 வருடங்களில் தாவீது ராஜா என்கிற நிலைக்கு பயிற்றுவிக்கப்பட்டு கொண்டிருந்தார்.
அந்த 7 வருடங்கள் துன்பம் என்னும் துன்புறுத்தல் என்னும் பரீட்சை என்னும் பள்ளிக்கூடமாக காணப்பட்டுதான் அந்த 7 வருஷம் சவுல் மூலியமா அவருக்கு பயங்கரமான சோதனை, துன்பங்கள், அவமானங்கள் இருந்தது. ஏன்னா அவர் நெக்ஸ்ட் எந்த ஸ்தானத்துக்கு போய் உட்காரணும்? அவரு சவுலுக்கு அடுத்து ராஜா. அந்த ராஜஸ்தானத்துல வரணும்னா இவருக்கு என்ன வேணும்? தேவன் விரும்புகிற குணலட்சணம் வேணும். அப்ப யார அனுமதிச்சிட்டாரு? சவுல அனுமதிச்சிட்டாரு தேவன். அந்த கேரக்டர் 7 எது குறிக்குது? பரிபூரணம் இல்லையா? அந்த 7 வருஷத்துல அவர் ராஜாவை உட்கார்றதுக்கான குணலட்சணத்தை பரிபூர்ணமா என்ன பண்ணிட்டார்? இந்த சோதனையில வளர்த்து கொண்டா. அதே போல்தான் இன்னைக்கிறோம். நாம கூட பரமக்கண்ணனுக்கு இந்த வனாந்தரத்துல பிரயாணம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அந்த கிறிஸ்துக்குள்ள இருக்கிற அந்த பரிபூர்ணமான குணலட்சணங்கள் நம்ம வளர்க்கணும்னா நமக்கு அநேக அவமானங்களும் நிந்தைகளும் வீண் பழிகளும் நம்மள ஒண்ணுக்கும் உதவுறவங்கள பண்ணுவாங்க. அப்படி சகோதரங்களே பண்ணுவாங்க. வேலை மேலேயும் வந்துடும், குடும்பத்திலயும் வந்துடும். எல்லாத்துக்கும் ஒப்பு கொடுத்து நல்ல குணலட்சணத்தையே நம்ம பூர்ணமா வளர்த்துக்கணும்னா நாம கூட எங்க போயிடலாம்? ராஜ்யத்துல மறிச்சு முதலாம் உயிர்த்தல பங்கு பெற்று ராஜ்யத்துல பங்கு பெறலாம் என்ற ஒரு விஷயத்தை கூட இங்கே நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதரர்களே, இப்படித்தான் இந்த ஒரு விஷயத்துல நமக்கு விலையேற பெற்ற பாடங்களை தேவன் தாவீது மூலியமாங்க வைத்திருக்கிறார் என்ற ஒரு விஷயத்தை கூட இங்கே நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதரர்களே, அப்போ இங்க பார்க்கும்போது இந்த காலப்பகுதியில் தான் தாவீதை போன்ற நம்முடைய இருதயங்களும் கர்த்தருக்கு துதியினையும் நன்றியினையும் புகழ்ச்சியையும் சாற்றுகின்றது. அப்படின்னாக்கா தாவீது அப்பயே அப்படிப்பட்ட உபத்திரங்கள் வந்தா கூட தேவனுக்கு நன்றிகளை என்ன பண்றாரு? ஏறெடுத்தா. அது போல நமக்கும் உபத்திரங்கள், பாடுகள், அவமானங்கள் வரும்போது யாருக்கு நன்றிகளை ஏறெடுக்கணும்? துதிகளை ஏறெடுக்கணும் இல்லையா? ஏறெடுக்கணும். ஆனா நாம என்ன பண்ணிடுவோம்? உபத்திரம் வரும்போது ஜபமும் பண்ண மாட்டோம், எக்ரிஷாவும் வரமாட்டோம். ஏன்னா என்ன ஆயிடுது நமக்கு? என்ன அவரு இப்படி பேசிட்டாரு, என்ன இவர் இப்படி சொல்லிட்டாரு. அவங்க வீட்டுல காட்டேஜ் பிரேயர் மீட்டிங் வச்சா கூட என்ன பண்ண மாட்டோம்? போக மாட்டோம். ஏன்னா அவர் என்னை குறித்து இப்படியே பேசிட்டார். ஏன்னா தேவன் தான் அதை என்ன பண்ணிடுறாரு? அனுமதிக்கிறார். எதுக்காக? குணலட்சணத்தை வளர்க்கறதுக்கு. அவங்க ஒரு வேலை தீமை செஞ்சுட்டாங்க நமக்கு, ஓகே, அவங்களும் பிரமாணங்களை மீறிக்கிறாங்க, அது தேவன் பார்த்துக்குவாரு. ஆனா நாம என்ன பண்ணோம்? அப்படியேப்பட்டவங்களுக்கு நல்ல குணலட்சணத்தை என்ன பண்ணோம் நம்ம? ஆனா நாம என்ன பண்ணுவோம்? அதே விரோதிக்கு விரோதமா என்ன பண்ணிடுவோம்? நீ என்ன எப்படி பண்ணியா, நான் உனக்கு எப்படி பண்றேன், அவன் மேல் பகை வச்சிருவோம். அப்போ அவரும் விழுந்து போயிட்டாரு, நாமளும் இந்த மாதிரி சூழ்நிலைக்கு நம்ம போயிட கூடாது என்பதுதான் அங்கே நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதரர்களே, என்ன உபத்திரங்கள் பாடு வந்தாலும் தேவனுடைய அனுமதியின்றி நடக்காது. இது தேவனுடைய நன்மைக்காக நடக்குது. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணிக்கிறார். ரோமர் 8:28 வாக்குத்தத்தமாய் என்னுடைய நன்மைக்காகவே இது இருக்குது அப்படின்னு சொல்ற அந்த விசுவாசம், நம்பிக்கை நமக்கு என்ன இருக்கணும்? இருந்து நம்ம ஜபத்துக்கு போகணும். எக்ரிஷா கொடுக்க விடக்கூடாது, சகோதர ஐக்கியத்தை விட்டுறக்கூடாது, ஆவிக்குரிய கொடுகைகளை எதுவுமே என்ன பண்ணக்கூடாது, நம்ம விட்டுட கூடாது. அன்பான சகோதரிகளே, அதான் இங்க நம்ம பார்க்கணும். அப்போ ஒவ்வொரு விஷயத்திலும் தாவீதுக்கும் நமக்கு இடையில் உள்ள வித்தியாசம், நமக்குள்ள அனுகூலங்களை சுட்டி காட்டுகின்றன. அவங்களுக்கு அனுகூலம் இல்லாத நிலையிலேயே அந்த கேரக்டர் காமிச்சா, இப்ப அனுகூலம் நம்ம அநேக அனுகூலங்களை பெற்றிருக்கிறோம். ஒரு வேத வசனத்தை படிச்சோம்னா கண்கார்டன்ஸ்லாம் எப்படி தட்டி எடுக்கணும் பார்த்தீங்களா? இல்லைங்களா? இதனுடைய அர்த்தம் இது, இதனுடைய அர்த்தம் தவறான வசனங்கள் இருந்தால் கூட அந்த வசனத்துடைய விளக்கங்களை எப்படி கண்டுபிடிக்கிறோம் பார்த்தீங்களா? எவ்வளோ அனுகூலங்கள். அவங்களுக்கு அப்படிலாம் இல்லை, இல்லைங்களா? அதான் நாம் பார்க்குறோம். அப்போ தாவீதின் காரியங்கள் மேலானவங்களாக இருந்துச்சு, அது பூமிக்குரிய ஆசீர்வாதமா இருந்துச்சு அவர் காமிச்ச கேரக்டருக்கு. ஆனா இன்னைக்கு நாம காமிக்கிற அந்த குணலட்சணத்துக்கு பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதம் நமக்கு. அப்ப நம்ம எந்த அளவுக்கு கீழ்ப்படிதல காண்பிக்கக்கூடியவர்களாக அங்க இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாம் பார்க்குறோம் அன்பான்னு சொல்ல. அப்ப நாம் எப்படிப்பட்ட நடக்கையுள்ளவர்களாக காணப்பட வேண்டும்? இந்த பாடங்களை நாம் எத்தனை முழுமையாய் கற்றுக்கொள்ள வேண்டும்? நாம் அடைய போகின்ற பரிசாகிய ராஜ்யம் எத்தனை பெரியது? நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடினால் இவைகளை செய்வீர்களானால் நிஜமானவர்களாகவும் பரத்துக்குரியவர்களாகவும் பாக்கியவான்களாய் இருப்பீங்க. நீங்க எப்படியாப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்துக்கு அழைக்கப்பட்டுக்கிறீங்க பாருங்க. தாவீது வாழ்க்கை நடந்த சம்பவங்களை அவர் எப்படி குணலட்சணத்தை காட்டினாரோ அது போல நீங்களும் காமிச்சிட்டீங்கன்னா மாபெரும் ஆசீர்வாதத்தை என்ன பண்ணலாம், நீங்க பெற்றுக்கொள்ளலாம் என்பதை நீங்க நினைவில் வைங்க, மறந்துடாதீங்க. நான் நினைவில் வைங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அங்க சொல்றாரு அன்பான சகோதரர்களே. அதான் நான் பார்க்குறோம். அது யோவான் 3:13-17 நீங்க அது வச்சுங்க. அப்போ பிரதர் வந்து சொல்றாரு, ரீஃபரன்ஸ் 54-59 பரலோகத்தின் தப்பன் ஒவ்வொரு சோதனையிலும் தப்பித்தோட போக்கையும் ஏற்படுத்துவார் அப்படின்னு சொல்றாரு. இப்போ தேவன் நமக்கு ஒரு சோதனையை அனுமதிக்கிறாருன்னா நம்முடைய நன்மைக்காகத்தான் என்ன பண்றாரு, அவரு அனுமதிக்கிறார்ன்ற நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், விசுவாசிக்கணும், நம்பணும். அடுத்து நமக்கு உதவி செய்வதற்கு யார் இருக்கிறாரு? நம்முடைய ஆண்டவராகிய
இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்வார். தேவன் உபத்தை அனுமதிச்சாலும் நமக்கு உதவி செய்ய யார் இருக்கிறாரு? ஏன்னா நமக்காக அவர் என்ன பண்றாரு? பிதாவிடத்துல பரிந்து பேசுகிறவரா இருக்கிறார். இந்த ஒரு நம்பிக்கைலாம் நமக்கு என்ன பண்ணணும்? அங்க இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த கூட இங்கே நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்ப நமக்கு சோதனை தேவன் அனுமதிச்சா நம்ம இந்த சோதனையில் நம்மளை தூக்கி எறியும்படி தேவன் என்ன பண்றது இல்லை, சோதனைய அனுமதிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ தேவன் இதுல இருந்து நம்முடைய நன்மைக்காக அனுமதிச்சு நம்மளை அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு உயர்த்துவதற்காகத்தான் தேவன் இதை அனுமதிக்கிறாருன்னு நம்ம என்ன பண்ணணுமா? மகிழ்ச்சி அடையணுன்றாரு. அதான் சொல்றாரு, ஏனெனில் என் நன்மைக்கு எதுவாக, அதான் சொல்ற, நன்மைக்கு எதுவாகவே எல்லாம் தேவன் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார்ன்ற அந்த ஒரு விசுவாசம் நமக்கு இருக்கணும்ன்றாரு. நாம் சோதனைகளில் அகப்படும் போது அவைகளை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள் என்றாரு. ஒருவேளை நமக்கு சோதனை வந்துச்சுன்னா சந்தோஷமா நினைங்க, மகிழ்ச்சியா இருங்க. ஆனா மகிழ்ச்சியா இருக்கிறோமா? மகிழ்ச்சியா இருக்கிறோமா? சரி, பார்க்கலாம் பின்னாடி. அப்ப நாம் சோதனைகள் அகப்படும் போது அவைகளை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அச்சோதனைகள் நடக்கும்போது அல்ல, நாம் சோதனையை நாடக்கூடாது. சோதனையை நாமளே என்ன பண்ணிடக்கூடாதான்? தேடி போகக்கூடாது. சோதனை தாவீதுக்கு தேடி போனாரா? தேடி வந்துச்சா? தேடி வந்தது. அது போல நாமளா போய் எதுனா மாம்ச விஷயங்கள்ல போய் பங்கு பெற்று போட்டு மாட்டிக்கின்னு அது சத்தியத்துல வந்த உத்தரமா நாம என்ன பண்ணிக்கூடாது? சோதனை நம்மள தேடி வரணும். எப்படின்னா நம்ம செய்யாத தப்ப இவர் செஞ்சுன்னு வரும், வீண் பழி வரும் இல்லைங்களா? அப்படி வரணும் சோதனை. தாவீதுக்கு வந்தது போல, கர்த்தருக்கு வந்தது போல அப்படிதான் நமக்கு வரணும். ஆனா சோதனையை நாம என்ன பண்ணிடக்கூடாது? தேடி போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த அங்க அது மத்திய 5:22 28 பார்த்தோம்னா அதெல்லாம் விபச்சாரம் செய்யாதுப்பாக, களவு அந்த ஒரு விஷயங்கள்லாம் தேடி போய் மாட்டிக்கிறது. அந்த ஒரு பாவத்துங்களை போய் நாமளா சிக்கிக்க கூடாது, அது தேடி போறது இல்லைங்களா? ஆனா நம்ம சோதனையை நாமளா தேடி போய் அது தேடி வரணும் இல்லைங்களா? அதான் நம்ம பார்க்குறோம். சொல்ற பாருங்க, நம்முடைய சொந்த விழுந்து போன நிலைமையிலும் நம்மை சுற்றி உள்ளவர்களிலும் நமக்கு தீங்கு விளைவிக்க எப்போதும் காத்திருக்கிற எதிராளியோடு சேர்ந்து நாம் அவைகள் நடக்காத போதே ஏராளமான சோதனைகள் வரும்ன்றாரு. இப்போ எப்படி புரிஞ்சுக்கிறீங்க பாத்தீங்கன்னா, தாவீது எதனா தப்பு பண்ணாரா? ஏன்னா தப்பு பண்ணாரா சவுலுக்கு விரோதமா? ஆனா அவருக்கு எத்தனை வருஷம்? 7 வருஷம் ஏராளமான சோதனைகள். அவர் சாத்தானோடு சேர்ந்து சாத்தானுடைய கிரியைகளை ஒண்ணுமே செய்யல. சாத்தானுக்கு மறைமுகமா வந்து எந்த ஒரு சப்போர்ட்டும் அவரு தேவனுக்கு பிரியமாகவே நடந்தாரு. ஆனா ஏராளமான சோதனைகள் அவருக்கு வந்தது. அதே போல நாம் கூட சாத்தானோடு சேர்ந்து நடக்க மாட்டோம், தேவனுக்கு காரியங்களுக்கு பயந்து நடப்போம். ஆனா கூட நம்மளை தேடி ஏராளமான சோதனைகள் வரும்ன்றார். அந்த சோதனைகளுக்கு நம்ம என்ன பண்ணுமா? ஒப்பு கொடுக்கணும். இப்படி ஒப்பு கொடுத்துட்டு கேரக்டரை வளர்த்துட்டோம்னாவே ராஜ்யத்துக்கு போயிடலான்ற ஒரு விஷயத்த கூட இங்கே நம்ம பார்க்குறோம். அன்பான சகோதரிகளே, ஏன்னா பாரு, சீமை என்ற மனுஷன் என்ன பண்றாரு? தாவீதை பார்த்து தூசிக்கிறாரு. அவன் தூசிக்கிற மாதிரி எதனா தப்பு பண்ணியிருந்தாரா? தன் மகன் செஞ்ச துரோகத்தினால என்ன பண்றாரு? மகன் நினைச்சா அவர் கொல்லலாம். மகன் மேல வச்ச அன்பு நிமித்தமா என்ன பண்றாரு? விட்டுட்டு போறாரு. இவரு ஏன்னா பென்யமின் கோத்திரத்தான், இவர் சவுலுக்கு விரோதமா ஏதோ பண்ணிட்டாரு, அவருக்கு இருந்து ராஜ்யத்தை பிடிங்கிட்டாரு, அப்படி இப்படின்னு பள்ளி தூசிக்கிறாரு. அப்படிலாம் தப்பா புரிஞ்சுக்கின்னு இல்லைங்களா? ஆனா அப்படி அவர் எதுவுமே, ஆனா அவர் என்ன சொல்றாரு? அந்த நாய் உன்னை பார்த்து தூசிக்குது, நீ ஊன்னு ஒரு வார்த்தை போய் கழுத்து வார்த்தைன்னு வந்துடுற. அப்ப என்ன சொல்லிட்டாரு தாவீது? அப்படிதான் நம்மள கூட ஏராளமான சோதனைகள் நாம் செய்யாத தப்ப செஞ்சுன்னு சொல்லும் போது, ஏராளமான சோதனைகள் வரும்போது நம்ம ஒப்பு கொடுத்தணும். ஆமா, தேவன் இதை அனுமதிச்சுக்கிறாரு, நம்ம இதே வாயை மூடிக்கணும், என்ன பண்ணிடணும்? போயிட்டே இருக்கணும். வாயை திறந்தோம்னா மாட்டிக்குவோம். வாயை திறந்துட்டோம்னா சிக்கிக்கொள்வோம். எப்படி சிக்கிக்கொள்வோம்? தீமைக்கு தீமை பேசுறது, நான் அப்படி இல்லை, நீங்க ஏன் என்ன இப்படி பேசுறீங்க, வாக்குவாதத்துக்கு போறது, நிரூபிக்கிறதுக்கு அப்படி போறது, அதெல்லாம் நம்ம செய்யவே கூடாது. அப்படி சொல்லும் போது பதில் என்ன சொல்றாருனாக்கா, நம்ம ஒரு வேலை அவர் சோதனை அனுமதிச்சும் போது அதை நிரூபிக்கிறதுக்கு சகோதரர்கிட்ட நம்ம போராடணும்னு வச்சுக்கோ. இல்லை நமக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை, இவர் திருடன் அப்படின்னு சொல்லிட்டா நமக்கு பிடிக்கல, எப்படி என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னா அந்த சகோதரர்கிட்ட வாக்குவாதம் பண்ணு வச்சுக்கோ. இவருக்கு இந்த வார்த்தை சொன்னா இவருக்கு இவ்வளவு கோபம் வருதா? அப்படி மாசத்துக்கு 2-3 சோதனையை கொண்டு வந்துருவானா. மாசத்துக்கு 2-3 சோதனையை கொண்டு வந்துருவானா. பாரு எப்படி இருக்குது. அப்ப நம்ம அப்படி வாய் பேசாம இருந்தோம்னா தப்பித்துக் கொள்ளலாம். மீண்டும் மீண்டும் சோதனையில நம்ம சிக்கிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே சோதனை நம்ம மேற்கொள்ளலாம் அமைதியா இருந்துட்டோம்னாவே.
பாருங்க, அதான் நம்ம பார்க்குறோம் அன்பான சகோதரர்களே. அப்போ நம்ம இந்த மாதிரி இன்னொரு விஷயங்கள்ல நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அடுத்து நான் பார்க்கும்போது நம்முடைய அலட்சியத்தினால நமக்கு சோதனை வரும்ன்றாரு. நம்முடைய அலட்சியத்தினால இப்போ பேதுருக்கு என்ன பண்ணாரு, நீங்க என்ன பண்ணி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னா என்ன பண்ணிட்டாங்க அவரு, தூங்கிட்டாங்க. அப்போ நமக்கு சோதனை வரும், சோதனையில நம்ம என்ன பண்ணணும், ஜெயம் கொள்ளணும். அந்த சோதனையிலிருந்து நம்ம தேவன்கிட்ட பலத்தை கேட்டு அதை மேற்கொள்ளணும்னா நான் எங்க போகணும், போக மாட்டோம். அந்த அந்த சோதனையே என்னை இப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி சொல்லிட்டாங்க, அதுவே நினைச்சு நினைச்சு வேதனை பட்டு 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 என்ன பண்ணிடுவோம், ஜபமும் பண்ண மாட்டோம், ஒன்றும் பண்ண மாட்டோம், இன்னும் சோதனைக்குள்ள என்ன ஆயிடுவோம், விழுந்தே போயிடுவோம். அலட்சியம். அப்ப நம்ம என்ன பண்ணோம், எந்த சோதனை வரணும் நம்ம ஜபத்துல என்ன பண்ணோம், போயிட்டு ஜபம் பண்ணி தனிப்பட்ட ஸ்டடிக்கு போயிடணும். ஜபம் பண்ணணும், தனிப்பட்ட ஸ்டடி. சபை கூடுதலை என்ன பண்ணிடக்கூடாது, விட்டுடக்கூடாது. விட்டுட்டோம்னா தோல்விதான். ஜபம் இல்லை, தனிப்பட்ட ஸ்டடி இல்லை, சபை கொடுக்க விட்டுடுறோம், சகோதர கைக்கு தகுறோம், சகோதர பகிச்சிட்டோம், நமக்கு விரோதமா எழும்பினாங்களா நம்ம விழுந்துட்டோம். அப்போ ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா அங்க இருக்கணும் அன்பான சகோதர சகோதரிகளே. அடுத்து கவனக்குறைவுனால நமக்கு சோதனை வரும். அதை நீங்க என்ன பண்ணுங்க, அது குறைவா மதிப்பிடக்கூடாதுன்றாரு. குறைவா, இப்போ கவனக்குறைவுனா பாருங்க, நான் சகோதரி வீட்டுக்கு போறேன், சகோதரி வீட்டுக்கு இப்போ சகோதரி எங்க வீட்டுக்கு வராருன்னு வச்சுங்க. அவர் ஏதோ ஒரு பொருளை இல்லை ஒரு வேலை சோதிக்கிறதுக்குன்னு வச்சிருவாரு. இப்போ ஒரு வேலை எனக்கு திட்டு போய் வந்துக்குது, ஆமா இந்த சகோதரி உண்மையிலேயே இவர் திருடன் தானா, இவர் மேல இப்படிலாம் சொல்லினுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுவார்னா, அவர் பேக்கில் இருக்கிறது என் பேக்கில் வச்சிருவாரு. அவர் பேக்கில் இருக்கிறத என் பேக்கில் வச்சிருவாரு. அப்போ எங்கேயோ போயிட்டு சரி வீட்டுக்கு போயிட்டோம், எடுத்து பார்த்தா இது எந்த இல்லையே, இது எப்படி வந்துச்சு என் பேக்கில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஏன்னா ஒரு சகோதரி, இப்போ ஒரு சகோதரி பண்ணா ஒரு சகோதரி போய் கிஃப்ட் கொடுத்துருப்பாரு, அவருக்கும் எனக்கும் ஒரே கிஃப்ட் கொடுத்துருப்பாரு. அந்த கிஃப்ட்டை எந்த தூக்கி வச்சுட்டு இருப்பாரு, இவருக்கு ஒன்று கொடுத்தாரு எனக்கு ஒன்று கொடுத்தாரு, ஏன் இது ரெண்டும் என் பேக்கில் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன பண்ணுவேன், சரி பிரதருக்கு சொல்லலாம். பிரதருக்கு அவரும் வீட்டுக்கு போயிட்டாரு, என்னையும் வீட்டுக்கு போயிட்டாரு. அப்போ போயிட்ட பார்த்தா சார் சகோதரருக்கு சொல்லலாம், ஆனால் அது அவ்வளோ மதிப்பு ஒன்றும் இல்லை, ஏதோ ஒரு காய் ஒரு கழுங்கு மாதிரி இருக்கும். அது சரி இதை தானே சகோதரருக்கு சொல்லலாம் அப்படின்னு அப்படி சொல்லலாம்னு சொல்லி மறந்து போயிட்டு இருப்போம். அது அவ்வளோ பெரிய மதிப்பு ஒன்றுமே இல்லை, மறந்துட்டு இருப்போம். ஆனால் அந்த சகோதரர் என்ன பண்ணுவார் தெரியுமா, பாரு அவருக்கு மேலே வந்த பழி திருட்டு பழி உண்மைதான், நான் இது மாதிரி அவர் பேக்கில் வச்சேன், அவர் இன்னும் எனக்கு சொல்லவே இல்லை, பாரு அவர் திருட்டாரு, அவருக்கு மேலே வர குற்றச்சாட்டுலாம் என்னக்குது உண்மைதான், எல்லாருக்கும் இன்னும் அவர் பறிப்பிடுவார், பறிட்டு இன்னும் சோதனை ஸ்டார்ட் ஆகிடும். இந்த மாதிரி வர சோதனை கூட என்ன பண்ணிடணுமா, இன்னும் பேசாம அமைதியா, ஆனா மிகுந்த அவமானம் இருக்கும். அது எல்லா சபையில எல்லா ஆவிக்குரிய வாய்ப்பும் கட் பண்ணி வேறு போட்டுருவாங்க. மிகுதியான இது கவனக்குறைவினால வர்றது. இப்படிப்பட்ட சோதனை குறைத்து மதிப்பிடாதீங்க, இதுக்கு உங்களை என்ன பண்ணிருங்க ஒப்பிடுத்துங்க. அவங்க நினைக்கிற மாதிரி நம்ம இல்ல, தவறான புரிந்து கொள்ளுதல், இது நம்முடைய கவனக்குறைவினால் வந்த சோதனை. பாத்தீங்களா, இப்படியெல்லாம் நமக்குள்ள சோதனை வரும் அன்பான சொல்ல ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா அங்க இருக்கணும்ன்ற ஒரு விஷயத்த கூட இங்க நம்ம பார்க்கிறோம் அன்பான சகோதரர்களே. அப்ப சரி, இப்படிப்பட்ட துன்பங்கள் வரும்போது நமக்கு சந்தோஷமா இருக்குதா, பவுல் சொல்ற நீங்க துன்பம் வந்து சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்க. நான் பார்த்த வரைக்கும் எந்த சகோதரரும் சந்தோஷமா இருந்ததை நான் பார்க்கவே இல்லை. சபையிலாகட்டும் வெளியிலேருந்து வர சகோதரன் உபத்தத்தில் மாடும்போது சோகமா ஆயிடுவாங்க, சிரிப்பு கூட வராது, ரொம்ப துக்கத்துக்கு போயிடுவாங்க. ஆனா கண்டிப்பா மாம்சம் துக்கப்படும். பிரதர் அதான் சொல்றாரு, மாம்சம் கண்டிப்பா துக்கப்படும். அவர் சொல்றாரு புது சிந்தையோ புது சித்தமோ உள்ளுக்குள்ள என்ன ஆகும், சந்தோஷப்படுன்றாரு. ஆனா அந்த மாம்சம் மிகுந்த வேதனைப்படும். ஏன்னா இதை யாரும் அவமானப்படுத்தக்கூடாது, வரு இது அவமானப்படுறதுக்கு இந்த மாம்சம் என்ன பண்ணாது, இடம் கொடுக்காது. என்ன எப்படி பேசலாம், என்ன எப்படி, நான் இல்லையே, செஞ்சுட்டா கூட நான் ஒத்துக்குனேன், எனக்கு பரவாயில்லைன்னு, செய்யவே இல்லையே, எப்படி சொல்லலாம், இவங்க இப்படி அவமானப்படுத்துறாங்களே, துடிக்கும் அவங்ககிட்ட சண்டை போடுறதுக்கு, வாக்குவாசம் பண்றதுக்கு, ப்ரூவ் பண்றதுக்கு, நான் இல்லைன்றதுக்கு போராடும். ஆனா அந்த விஷயத்துக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, போனோம்னா இன்னும் விழுந்து போயிடுவோம். அப்ப என்ன பண்ணணும், அங்கேயும் என்ன பண்ணணும், அமைதியா அவமானப்படுத்துறாங்களா பார்த்து தெரிஞ்சோட எல்லாத்துக்கும் ஒப்பு கொடுத்துடணும். இப்படி ஒப்பு வச்சு அமைதியா கடந்து போகும்போது நம்ம என்ன பண்ணலாம், ஜெயம் கொள்ளலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த கூட இங்க நம்ம பார்க்குறோம் அன்பான சகோதரர். லாஸ்ட்டு முடிஞ்சிச்சு. அப்போ நம்ம பார்க்கும்போது ஒரு விஷயம் சொல்றாரு, ரீஃபரன்ஸு 48:65 சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, துன்பப்படுவர்கள் எப்போதும் சரியானவர்களாக இருப்பார்கள் என்று நம்மால் சொல்ல முடியாவிட்டாலும் கூட, துன்பப்படுகிறவர்கள்
சோதனையில் வந்து துன்பப்படுறாங்க இல்லையா, அவங்க துன்பப்படுறவர்கள் எப்போதும் சரியானவர்கள் என்று நம்மால் சரியாக சொல்ல முடியாவிட்டாலும் கூட, ஆனால் சகோதரர்களை துன்பப்படுத்துறவர்கள் எப்போதும் தவறானவர்கள், அவர்கள் ஆபத்தானவர்கள் சொல்றாரு. சகோதரர்களை துன்பப்படுத்துறவங்க அவங்க யாராம், அவங்கள சரியானவங்க சொல்ல முடியாது, அவங்க ஆபத்தானவங்க, அவங்க தவறானவங்கன்னு உறுதியா சொல்றாரு. நம்முடைய சகோதர சகோதரர்கள் என்ன பண்ணக்கூடாது, நம்ம துன்பப்படுத்தக்கூடாது. அவங்க மேல இல்லாத பொல்லாத குற்றச்சாட்டை நம்பி அவங்கள துன்பப்படுத்துறது, வேதனைப்படுத்துறது, அவங்கள நோகடிக்கிறது, அவங்கள இழிவா பேசுறது, பார்வையில ஆக்ஷன்ல கை கொடுக்காம ஒதுக்கி வைக்க, இந்த மாதிரியான காரியங்கள்லாம் என்ன பண்ணா நம்ம செய்ய கூடாது. அப்படி பண்ணா நம்ம கொலைபாதகன்னு ஆயிடலாம் இல்லையா, இல்லையா? அப்படி நம்ம செய்ய கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த அங்க சொல்ற. ஏன்னா சில நேரங்களில் நம்மோடு கூட சகோதரன், நம்முடைய சகோதரத்திலிருந்து ஒருத்தன் அப்படி உபத்திரவம், நம்மோடு ராபோஜனத்துல பந்தி இருந்தாங்க இல்லையா நம்ம சகோதரங்கள், அவங்க கிட்ட இருந்து வருதுன்றாரு. இப்ப அவங்க கிட்ட இருந்து வருதுனாக்கா அவங்களுக்கு நீதியின் கொள்கை தெரியுமா தெரியாதா, அன்பின் பிரமாணம் தெரியுமா தெரியாதா? அப்ப இதெல்லாம் தெரிஞ்சு கூட நீ சகோதரர் வந்து உபத்திரம் படுத்துறனா நீ எதை மீறிட்டு இருக்கிற? நீதியின் கொள்கையும் சகோதரருக்கான அன்பின் பிரமாணத்தை என்ன பண்ணிட்ட, மீறிட்டு நீ சகோதரர் என்ன பண்ற, நீ உபத்திரம் பண்ற, பகைக்கிற, வேதனைப்படுத்துற, துன்பப்படுத்துறனாக்கா நீ சரியானவர் இல்லை, நீ ஆபத்தானவர். தேவனுக்கு விரோதமா மறைமுகமா சாத்தானுக்கு என்ன பண்ற, நீ சப்போர்ட் பண்ணி நீ சாத்தானுடைய கருவியா என்ன பண்ணிட்டு இருக்கிற, மாறிட்டு இருக்கிற. அதுக்கு தான் ஆபத்தானவர்கள் சொல்றாரு. அதான் சங்கீதம் 41:9 லாஸ்ட் முடிச்சிடலாம், முடிஞ்சிச்சு. 41ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான். யார பத்தி பேசுது இது பத்தியா? ஆண்டவர் கூட தான் இருந்தாரு, அவரு கூட என்ன பண்றாரு, ராபோஜனத்துல பங்கு பெற்றவர் தான். ஆனா எப்படி இயேசு கிறிஸ்துவ காட்டி கொடுத்தாரு பத்தியா? அங்க அவரு என்ன பண்றாரு, அவர் காட்டி கொடுத்தது எதுக்காக, தன் சுய நலம். இவரு காட்டி கொடுத்துட்டா என்ன பண்ணுறாங்க, ராஜா வாக்கிறவங்க, ராஜா வாக்கிட்டா என்ன ஃபைனான்ஸ் மினிஸ்டரா என்ன பண்ணலாம், ஆயிடலாம். ஆனா தேவனுடைய சித்தம் அதா, அது இல்லை, தேவனுடைய சித்தம் இல்லை. அப்ப இவரு தன் சித்தத்தை செஞ்சு நிற்கிறார், தேவனுடைய சித்தத்தை என்ன பண்ணல. அப்போ அப்போ இயேசு கிறிஸ்து எத்தனை முறை சொன்னாரு அவர் திருந்தறதுக்காக, செவி கொடுத்தாரா? செவி சாய்க்கவே இல்லை. அப்ப என்ன சொல்றாரு, இதா நீ செய்ய வேண்டியத சீக்கிரம் செய், சீக்கிரமா செய். சீமை தூசிக்கிறியா, தூசி. என்ன காட்டி குடிக்கிறியா யுவதாஸ், காட்டி கொடு. அந்த வெள்ளி பணம் தான் என்னோட உனக்கு ஜாஸ்தி ஆச்சா, என் வார்த்தைக்கு நீ செவி சாய்க்க மாட்டியா? அதான் சொல்றாரு அந்த ஆதார வசனம், எனக்கு செவி கொடுக்கறவங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஆனா கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி சாய்ச்சாரா யூதாசு? பேதுருவும் யூதாசும் செஞ்சது ஒரே தப்பு தான். அவர் மறுதளிச்சார், இவர் காட்டி கொடுத்தார். ஆனா பேதுரு வந்து பிளான் பண்ணல, திட்டம் போடல இவரை மறுதளிக்கணும், இப்படி பண்ணணும்னு சொல்லி. ஆனா யூதாஸ் திட்டம் போட்டார் காட்டி கொடுக்கறதுக்கு. இவரா போய் வாலண்டரியா போய் என்ன பண்ணாரு, நான் அவரை காட்டி கொடுக்குறேன், எனக்கு என்ன பார்த்தியா, திட்டம் போட்டு காமிச்சு கொடுத்தார். இப்படி திட்டம் போட்டு காமிச்சு கொடுக்குறவங்க வந்து ரொம்ப ஆபத்தானவர்கள். இந்த ஒரு நிலைமை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, திட்டம் போட்டு சகோதரர்களை என்ன பண்ணிடக்கூடாது, பழி வாங்கக்கூடாது, பகைக்க கூடாது, அவங்களை விரோதிக்க கூடாது, திட்டம் போட்டு, இல்லையா? அப்ப பேதுரு போல சில வகுப்பார் இருப்பாங்க, சொல்றத சும்மா கேட்டு அவங்க அவங்க பலவீனத்துல என்ன பண்ணிடுவாங்க. அவர் பாரு போய் கர்த்தரை மறுதளிக்கணுன்ற எண்ணலாம் அவங்க பார்த்தா பாக்குறாரு, கர்த்தரை எதனா சொன்னாக்கா அவரை அடிக்கிறாங்க பிடிக்கிறாங்க, இவர் ஏதோ தப்பிச்சு கிப்பிச்சு வந்துருவாரு, அப்படி வல்லமையில அப்படி பார்த்தாரு, அதெல்லாம் நடக்கல. அடிக்கிறாங்க உதைக்கிறாங்க, அமைதியாக்குறாரு. அப்ப பாக்குறாரு, நீ அவங்கள ஒருவர் தானேனாக்கா, நிறைய அவர் யாருன்னு தெரியாது. அது மட்டும் இல்ல, சபிக்கவும் கர்த்தர் ஒரு கிரவு காமிச்சிட்டாரு. அவர் என்ன சபிச்சாருன்னு ஏத அனுமதி கொடுக்கல தேவன், இல்லைங்களா? அங்க கூட ஒரு கிருபை பேருக்கு பாருங்க. அப்போ 2 பேரும் செஞ்சது ஒரே தப்பு தான். ஆனாலும் இவர் மனம் கசந்து அழுது வர இப்படியாப்பட்ட சகோதரன்கிட்ட நம்ம என்ன பண்ணலாம், ஐக்கியத்தை வச்சுக்கலாம். ஆனா யூதாஸ் போன்ற இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட என்ன பண்ணிருக்க கூடாது, ஐக்கியத்தை. அவங்க திருந்தவே மாட்டாங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு அவங்க என்ன பண்ண மாட்டாங்க. எவ்வளவு சத்தியம் கேட்டாலும் சகோதரர்களை துன்பப்படுத்துறதும் புறங்குறுதலும் இப்படியாப்பட்ட காரியத்திலேயே மொழிகி கிடப்பாங்க. அப்படி யார் அப்படிப்பட்ட விஷயத்தை விட்டு விலகி நன்மையான இந்த பக்தி விருத்திக்கு எதுவாக பேசுறாங்களோ அவங்க கிட்ட என்ன பண்ணணும், நம்ம ஐக்கியத்தை
வைத்துக்கொள்ளும். நமக்கு விரோதமா பேதுரு போல தப்பு பண்ண சகோதரங்களை கூட, உபத்திரம் கொடுத்த சகோதரர்கள் மனம் திரும்பி அவங்க வரும்போது நம்ம என்ன பண்ணோம்? அவங்க கிட்ட ஐக்கியத்தை வைத்துக்கொள்ளும் அன்பான சகோதரர்களே. அதுதான் இங்கே நம்ம பார்க்கிறோம் அன்பான சகோதரர்களே. அப்ப இந்த நாளில் கூட உங்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக இந்த வாய்ப்பெடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் நன்றிகளும் தெரியும் ஸ்தோத்திரத்தையும் கனத்தையும் மகிமையும் எடுத்துக்கொண்டு இந்த வாய்ப்பளித்த சபையார் உங்கள் யாவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கேட்ட பாடத்தின்படி நம்ம யாவரும் நடக்க தேவன் தாமே நம்ம ஒவ்வொருக்கும் அவருடைய ஆவி தந்து வழிநடத்துவதாக. ஆமீன்.